السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்வானாக. எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய இறை தூதர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. இந்த உலகத்தில் வாடும் போதே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. இன்னைக்கு சமூகத்துல கடந்த 300 ஆண்டுகள்ல இல்லாத ஒரு பெரும் விழிப்புணர்வு இந்த கடந்த 25 ஆண்டுகள்ல ஏற்பட்டிருக்கு. இந்த 21ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய இஸ்லாமிய சமூகம் விழிப்படையக்கூடிய சமூகமாக மாறியிருக்கிறாங்க. மக்களுக்கு மத்தியில கவலைகள், மக்களுக்கு மத்தியில சமூக விழிப்புகள், சமூகத்தை மேம்படுத்தணுங்கிற ஆசை அப்படிங்கிறது எல்லா தரப்பு மக்கள்கிட்டையுமே ஏற்பட்டுருச்சு. குழந்தைகள், பெண்கள், வாலிபர்கள், பிசினஸ்மேன், கல்வியாளர்கள், அரசியல்ல ஈடுபடக்கூடிய மக்கள், இப்படி எல்லாருமே சமூகத்தை பத்தி, மக்களை பத்தி, சமுதாயத்தை பத்தி பெரிய கவலைப்படுறாங்க. நம்ம ஊரை, நம்முடைய மக்களை, நம்முடைய மார்க்கத்தை மேம்படுத்தி ஒரு வலிமையான சமூகமாக நம்ம மாறணும் அப்படிங்கிறதுல எல்லாரும் உழைப்பும் செய்யறாங்க. அவங்கவங்கனால என்னென்ன முடியுமோ இயக்கங்கள் ஒரு விதமான முயற்சிகள் செய்யறாங்க. ஜமாத்துல் உலமா அது ஒரு முயற்சிகள் செய்யறாங்க. ஊரினுடைய முக்கியஸ்தர்கள், முத்தவல்லிகள் அவங்க ஒரு முயற்சி செய்யறாங்க. உலமாக்கள், கல்வியாளர்கள், இப்படி எல்லாருமே இன்னைக்கு முயற்சி செய்யறாங்க. யாரும் முயற்சி செய்யாமலாம் கிடையாது. யாரும் கவலைப்படாம இல்லை. உம்மத்தை பத்தி, மக்களை பத்தி இன்னைக்கு பெரிய கவலை ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த கவலைகளும் இந்த விழிப்புணர்வும் இன்றைய கால சூழ்நிலையில போதுமானா பத்தாது. நமக்கு நீண்ட இலக்குகள் வேணும், தொடர் பயணங்கள் வேணும், கடின உழைப்புகள் வேணும், நேர்மறையான சிந்தனைகள் வேணும். இந்த நாளும் தான் வெற்றியினுடைய ரகசியங்கள். ஒரு விஷயத்தை போய் அடையணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு இலக்கு வேணும். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும், தொடர் பயணம் இருக்கணும், திரும்ப திரும்ப முயற்சி செய்யணும். கவலைப்படுறோம். நம்ம கவலைகள் எப்படி இருக்குன்னா, டீ குடிக்கும் போது கவலை வரும், டீ குடிச்சு முடிச்சோடனே கவலை போயிடும். யாராவது பயான் பேசும்போது கவலை வரும், பயான் பேசி முடிச்சோடனே கவலை போயிடும். எங்கேயாவது நியூஸ் பேப்பர் படிக்கும் போது பக்கம் பக்கமா பார்த்துக்கிட்டே வருவோம். அதுல எங்கேயாவது தவறான விஷயங்கள், அதுல நம்ம மாணவர்கள் வந்துட்டாங்களா, நம்முடைய வாலிபர்கள் வந்துட்டாங்களான்னு தேடும், கண் தேடும். இல்லைன்னா நிம்மதி பெருமூச்சு வரும். நம்முடைய வாலிபர்களுடைய பெயர் வந்துருச்சு அப்படின்னா வருத்தப்படுவோம். ஆனா அடுத்த பக்கம் திருப்போனே கவலை போயிடும். இப்ப நம்முடைய கவலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா இன்ஸ்டன்டா இருக்குது. திடீர்னு வரும், திடீர்னு போயிடும். நாம இந்த மீட்டிங் இருக்குதே, இந்த கட்டமைப்பு இருக்குதே, இது வெறுமன மோட்டிவேஷன் கிடையாது, மாறாக டிசிப்ளின். The difference between motivate and discipline. ஒழுங்கு முறைக்கும் உற்சாக முறைக்கும் வித்தியாசம் இருக்கு. உற்சாக முறைங்கிறது உணர்ச்சி வசப்படுத்துதல். நம்ம அது செய்யணும், இது செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், நம்ம பின்தங்கிட்டோம், அப்படி ஆயிட்டோம் பேசுறது. ஆனா அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு முயற்சி செய்யறது இல்லை. அதை எப்படி செய்யணும், எங்கிருந்து செய்யணும், மக்களை எப்படி ஒன்றிணைக்கணும், இளைஞர்களை எப்படி பக்குவப்படுத்தணும், பண்படுத்தணும், எப்படி சரியான விழிப்புணர்வு கொடுக்கணும், இலக்குகள். அப்ப நம்முடைய நீண்ட இலக்கு வேணும், தொடர் முயற்சி வேணும். தொடர் முயற்சி, கன்சிஸ்டன்சி ப்ராசஸ். இங்க மாற்றம் என்பது உடனே நிகழாது. ஒரு மாற்றம் நிகழணும்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும்.
சாதாரணமா டக்குன்னா நிகழ்ந்துறாரு. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல 13 வருஷங்கள் கஷ்டப்பட்டாங்க. அடுத்த 10 வருஷம் மதீனாவுல 23 வருஷம். அடுத்த அபூபக்கர் ரலியல்லாஹு 2.5 வருஷம். அதுக்கு பிறகு ஹதரத் உமர் ரலியல்லாஹு 10 வருஷம். இஸ்லாம் 21 நாடுகளுக்கு எப்ப போனுச்சுன்னா ஹதரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல 638ல. அப்ப நமக்கு நீண்ட இலக்குகள் வேணும், தொடர் பயணங்கள் வேணும், கடின உழைப்புகள் வேணும். இங்க சும்மா இருந்து எதையும் சாதிக்க முடியாது, உழைக்கணும். இங்க நோ சாக்ரிஃபைஸ் நோ வெற்றி. தியாகம் இல்லாமல் ஒருபோதும் வெற்றி எங்கேயும் எப்பொழுதும் யாருக்கும் கிடைக்க போறதே இல்லை. அடுத்த ஒரு ஜெனரேஷனை நம்ம பாதுகாக்கணும்னா இந்த ஜெனரேஷன் தன்னை தியாகம் செய்யணும். நபியினுடைய தியாகம் தான் சஹாபாக்களுடைய உருவாக்கம். சஹாபாக்களுடைய தியாகம் தான் தாபியன்களுடைய உருவாக்கம். தாபியன்களுடைய தியாகம் தான் தபா தாபியன்களுடைய உருவாக்கம். தபா தாபியன்களுடைய தியாகம் தான் உலமாக்களுடைய உருவாக்கம். இங்க தியாகம் தான் எல்லாமே. இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். தன்னை இழக்கக்கூடிய, தியாகம் செய்யக்கூடிய, அர்ப்பணிக்கக்கூடிய மனிதர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். அப்ப நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனை. இதை செயல்படுத்தணும்னா நேர்மறையான சிந்தனை இருக்கணும், பாசிட்டிவ் சிந்தனை. இஸ்லாம்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி இல்லை. தீன் என்பது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த பாசிட்டிவ் தான் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பிஸ்கெட் பே கொடுக்கணுமா கேட்குறாங்களா? கொடுங்க. டீ எல்லாம் இப்போ கொடுத்தீங்கன்னா பேச முடியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுங்க. இப்ப எல்லா நிலையிலையுமே நாம ஒரு தெளிவான இலக்கை நோக்கி நகரணும். சரி, அந்த இலக்கு நம்ம உருவாக்கணுமா? தேவையில்லை. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இஸ்லாம் பரிபூர்ணம் அடைஞ்சிருச்சு. The most authenticated and organized religious only the இஸ்லாம். உலகத்திலேயே ஒரு சிஸ்டத்தை கட்டமைச்சு அது சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரத்தை பின்புலமாக வைத்த ஒரே ஒரு மார்க்கம், ஒரே தலைவர் இஸ்லாமிய மார்க்கமும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அல்லாஹு தஆலா நபியினுடைய முகத்தை மக்கள்கிட்ட இருந்து மறைச்சிட்டான், நபியினுடைய வார்த்தைகளை பாதுகாத்துட்டான். ஹதீசுகள் பாதுகாக்கப்பட்டுருச்சு. முன்னாடி உள்ள காலங்கள்ல எப்படி இருக்கும்னா நபிமார்களுடைய முகங்கள் சில நேரங்கள்ல வரையப்பட்டுச்சு. உதாரணம், வேட்டிகன் சிட்டி போனீங்கன்னா, ரோம்ல இருக்கக்கூடிய வேட்டிகன் சிட்டி கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட நபிமார்களை வரைஞ்சிருக்கிறான். மூசா நபி, ஈசா நபி, இப்ராஹிம் எல்லாத்தையும் வரைஞ்சிட்டான். ஆனா உலகத்திலேயே வரைய முடியாத, வரையப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் யாருன்னா ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அல்லாஹ் உருவத்தை மறைத்து வார்த்தைகளை பாதுகாத்துட்டான். அப்ப அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த வாழ்க்கை முறை தான் நமக்கு முன்மாதிரி. அந்த மதீனாவுடைய வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரி. அந்த மதீனாவுடைய வாழ்க்கைய நாம் மறுபடி ஆய்வு செய்து திரும்ப நாம நம்முடைய ஊர்கள்ல, நம்முடைய மாவட்டங்கள்ல, நம்முடைய மாநிலங்கள்ல, இந்த இந்தியாவுல, உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை. அதுதான் நம்முடைய ஆய்வு. நம்முடைய ஆய்வு என்ன? இன்டகிரேட்டட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான். ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம் நமக்கு வேணும். ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம் நமக்கு வேணும். அந்த திட்டத்தை கொண்டுதான் நம்மளால சமூகத்தை கட்டமைக்க முடியும். இலக்குகள் இல்லைன்னா சமூகத்தை ஒன்றிணைக்க முடியாது, உருவாக்க முடியாது. அந்த பிரசன்டேஷன் மாட்டுங்களேன். அப்ப எல்லா நிலையிலையுமே ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பு வேணும்னா எங்கள்கிட்ட இலக்குகள் வேணும், ஒரு திட்டங்கள் வேணும். அந்த திட்டங்களை நோக்கி மக்களை பண்படுத்தணும், பக்குவப்படுத்தணும், அதை பயிற்சிப்படுத்தணும். வெறும் சமூகத்தை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடாது, அறிவு வசப்படுத்தணும். உணர்ச்சி வசம் எங்க படுத்தணும்னா அல்லாஹ்ட்டதான் உணர்ச்சி வசப்படாது, மனிதர்கள்ட்ட அறிவு வசப்படாது. இன்னைக்கு நேர் மாற்றமா நம்ம என்ன செய்யறோம்? நேர் மாற்றமா அல்லாஹ்ட்ட அறிவு வசப்படுறோம், மனிதர்கள்ட்ட உணர்ச்சி வசப்படுறோம். மனிதர்கள்ட்ட உணர்ச்சி வசப்படக்கூடாது. புலம்புறது, அழுகிறதெல்லாம் அல்லாஹ்ட்ட தான். லாஜிக்கா மனிதர்கள்ட்ட இருக்கணும், எமோஷனலா அல்லாஹ்ட்ட இருக்கணும். இது மிக முக்கியமான பகுதி சமூகத்தினுடைய கட்டமைப்புல. இப்ப இதை உருவாக்கி கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு முன்மாதிரியாக இருந்தது ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வாழ்க்கை தான் நமக்கு எல்லாமே.
அந்த வாழ்க்கையை நம்ம படிப்படியா ஸ்டெப்பா விளங்கி புரிந்து அதை நம்ம திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது ஒரு பெரிய வலிமையான சமூக கட்டமைப்பை இன்ஷா அல்லாஹ் நம்மளால உருவாக்க முடியும். நமக்கு 100 வருஷம் தேவையில்லை, இன்ஷா அல்லாஹ் 10 வருஷம் போதும். நமக்கு 100 வருஷம் தேவையில்லை. இன்னைக்கு பாத்தில்ல இருக்கிறவங்க திட்டமிட்டு செயல்படுறான், பாத்தில்ல இருக்கிறவங்க தொடர்ந்து செயல்படுறான், பாத்தில்ல இருக்கிறவங்க கடினமான முயற்சிகள்ல செயல்படுறான், பாத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டான். ஹக்கில் இருக்கிற நாம தொடர்ந்து முயற்சி செய்யறதும் இல்லை, இலக்குகளை நோக்கி பயணிக்கிறதும் இல்லை, கடின உழைப்புகளும் இல்லை, நமக்குள்ள ஒருங்கிணைப்பும் இல்லை. நல்ல ஆழமா யோசிக்க. உளவியல்ல ஒரு பாடம் இருக்கு, இன்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பாடம் சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன்ங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து வரக்கூடியது, டிரான்ஸ்ஃபரிங் அப்படிங்கிறது மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடியது. இன்ஃபர்மேஷனுக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இன்ஃபர்மேஷனை கேட்க கேட்க the question will rise, கேள்விகள் உண்டாகும், தரவுகளாக இருக்கும், தரவுகள் எல்லாமே. டிரான்ஸ்ஃபரிங் அப்படிங்கிறது உள்ளத்திலிருந்து வர்றது. அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, தில் சே பாத் கர், தில் சே சுன்கர், தில் சே தேக்கர். உள்ளத்திலிருந்து பாருங்கள், உள்ளத்திலிருந்து பேசுங்கள், உள்ளத்திலிருந்து கேளுங்கள். இப்ப நாம பேசுறது எல்லாமே உள்ளத்திலிருந்து பேசணும், உள்ளத்திலிருந்து பார்க்கணும், உள்ளத்திலிருந்து கேட்கணும். தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ். இப்ப நாம உங்கள்கிட்ட பேசுறது டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ். இங்க எல்லாருக்கும் கவலை இருக்குது, சமூகத்தை மேம்படுத்தணும்னு ஆசை இருக்குது. ஆனா வாட் இஸ் அவர் பிளான், எங்க பிளான் எங்கன்னா சொல்ல தெரியாது. எதை நோக்கி பயணிக்கிறோம், அவங்கவங்க ஒரு பிளானை வச்சு அந்த பிளானை நோக்கி நகர்றோம். நகரட்டும், தப்பு கிடையாது. ஆனா நமக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கணும், அந்த ஒருங்கிணைப்பை நோக்கி நகரணும். அந்த ஒருங்கிணைப்பு மாடல் எங்க இருக்குன்னா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அவங்க தான் அந்த உலகத்தினுடைய ரஹ்மத், அவங்க தான் எல்லாத்துக்கும் முன்மாதிரி, நமூனா அவங்க தான். இப்போ அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒன்றை எடுத்து பயணிக்கும் போது தான் வெற்றிகள் கிடைக்கும், இல்லைன்னா வெற்றி கிடைக்காது. சரி, இஸ்லாமிய சமூகம் இந்த உலகத்தை கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் நிர்வகிச்சோம். 1318 இயர்ஸ் ஆஃப்டர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 570 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க, 610 நுபுவத் கிடைச்சிச்சு, 622 மதீனாவுக்கு போனாங்க, 632 வஃபாத் ஆனாங்க. 632க்கு பிறகு கிபி 1700 வரைக்கும் இந்த உலகத்தை கல்வியால், அறிவால், ஆற்றலால், சிந்தனையால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், வரலாறுகளால், இப்படி உலகத்துல மொத்தம் 118 ஆய்வுத்துறைகள் இருக்கு. எல்லா ஆய்வுத்துறைகள்லையும் தன்னை ஈடுபடுத்தி இந்த உலகத்தை பாதுகாத்து வலிமையாக நிர்வகிச்சவர்கள் இஸ்லாமிய சமூகம். ஆனா கடந்த 300 வருஷமா 1700க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரிவடைஞ்சிட்டோம். எப்படி சரிவடைஞ்சோம்னா, மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி அண்ட் பொலிட்டிக்கலி. உதாரணத்துக்கு இந்தியாவில் 25 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம். பார்லிமெண்ட்ல எங்களுடைய மெம்பர்ஸ் என்ன, 544 சீட்ல 76 சீட்டு எங்களுடையது. ஆனா சீட் நம்ம எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 24, 25, 26 இவ்வளவுதான் இருக்கும். இப்ப எல்லா நிலையிலும் பலகீனப்பட்டுட்டோம். ஏன்? என்னைக்காவது நம்ம யோசிக்கணும். எந்த சமூகம் தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை தன்னிடத்திலிருந்து தேடாமல் மற்றவர்களை குறை சொல்லுகிறதோ அந்த சமூகம் எழுச்சி பெற்றதாக வரலாறு கிடையாது. முதல்ல நான் பலகீனம் அடைஞ்சேன்னா அதுக்கு காரணம் மற்றவங்க அல்ல. ஒரு மனிதன் வெற்றி அடைந்தால் பல பேர் காரணம், ஒரு மனிதன் தோல்வி அடைந்தால் அவன் தான் முதல் காரணம். முதல்ல இதை புரிஞ்சுக்கணும், நாம தான் முதல் காரணம். இப்ப நம்முடைய காரணம் என்ன? 2 காரணங்கள் நம்ம பலகீனம் அடைஞ்சிட்டோம். 2 காரணங்களால் நம்ம பலகீனம், தோத்து போகல, நம்ம வீழ்ச்சி அடையல, ஆனா பலகீனம் அடைஞ்சிட்டோம். 2 காரணங்கள். முதல் காரணம், நமக்கும் நம்மை படைத்தவனுக்கும் உள்ளான கனெக்ஷன் அந்து போச்சு, குறைஞ்சிருச்சு. நமக்கும் நம்மை படைத்தவனுக்குமான அல்லாவுக்குமான தொடர்பு, இணக்கம், அது பலகீனம் அடைஞ்சிருச்சு, பலகீனப்பட்டுட்டோம். 2வது, சமநிலையை இழந்துட்டோம். பேலன்ஸ்டு சொசைட்டி, பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத இழந்துட்டோம். ரொம்ப ஆழமா இதை நீங்க கவனிக்கணும். 2 தான் காரணம். முதல் காரணம் என்ன? நமக்கு 2 பொறுப்பு இருக்கு. முதல் பொறுப்பு என்ன? இபாதத், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதை இழந்துட்டோம். அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலூமுத்தீன்ல ஹலீஃபா அப்படிங்கிறதுக்கு விளக்கப்படுத்தும் போது சொல்றாங்க, நமக்கு 2 ரெஸ்பான்சிபிள் இருக்கு. ஒன்று இபாதத், இன்னொன்னு இமாரத். இபாதத்துங்கிறது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதுல பலகீனம் அடைஞ்சிட்டோம். அவனோட தொடர்பு அந்து போச்சு. புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது, ஆன்மீக பலம் வேணும்.
இந்த சமுதாயத்துடைய பிரச்சனைகளை, ஃபித்னாக்களை, குழப்பங்களை, அரசியல் சூழல்களை எதிர்த்து நிற்கக்கூடிய சமூகமாக இருக்கணும்னா வெறுமன அறிவு பத்தாது, வெறுமன அதிகாரம் பத்தாது, வெறுமன காசு பணம் பத்தாது. அதை தாண்டி ஒண்ணு வேணும். அதற்கு பேர் தான் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். அந்த அல்லாஹுடைய தொடர்பு நம்மள்கிட்ட குறைஞ்சு போச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது இமாம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு ஹலீஃபாவுடைய ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டின்னா இமாரத். இந்த உலகத்தை பாதுகாக்கணும். இந்த உலகத்தினுடைய பொறுப்பு, இந்த உலகத்துக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு நமக்கு. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வகினா அதாபன்னார். எல்லா நிலையிலும் துன்யா இல்லாம ஆகிரத் கிடையாது. இந்த துன்யாவை பாதுகாக்க வேண்டிய, பண்படுத்த வேண்டிய, மேம்படுத்த வேண்டிய, சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு. ஒன்னு இபாதத், இன்னொன்னு இமாரத். இந்த ரெண்டுலையுமே பலகீனம் அடைஞ்சிட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த 300 வருஷம், 1700க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சரிவடைந்து நம்ம தூரமாயிட்டோம். இப்ப திரும்ப அதை நாங்க மீட்டெடுக்கணும். பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. திரும்ப இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6-7 வருஷமா பயணம் செய்யறேன். மக்கள்கிட்ட போறோம். தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் பெரிய விழிப்புணர்வு. குறிப்பா இளைஞர்கள், பெண்களுக்கு மத்தியில சரியான விழிப்புணர்வு. பேசின உடனே புரிஞ்சுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. ஒரு தெளிவு அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. We are not liability of India, we are asset of India. நாங்கள் இந்தியாவுடைய சுமைகள் கிடையாது, இந்தியாவுடைய சொத்துக்கள். நாங்க பலகீனமான மக்கள் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கணும். நாங்க பலகீனமாக மக்களுக்கு மத்தியில சொல்லப்படுறோம். நாங்க பலகீனம் இல்லை. நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க, நிறைய வியாபாரிகள் இருக்கிறாங்க, நிறைய பிசினஸ்மேன் இருக்காங்க, நிறைய கல்வியாளர்கள் இருக்கிறாங்க. உண்மையிலேயே நல்லா தான் இருக்கிறோம். ஆனா இன்னும் நம்ம நல்லா ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிளானோட பயணிக்கணும். அந்த பிளான் எங்க இருக்குன்னா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில தான் இருக்கு. அதுதான் எக்கனாமிக் சாம்பர்ங்கிறது சும்மா ஒரு பேரு. அரசனுடைய தரப்புல ஒரு ரிஜிஸ்டர்டு பாடியாக இருக்கணும். அது ஒரு பொருளாதாரங்கிற வார்த்தை வந்தப்ப நீங்க போய் யாரையாவது சந்திக்க போகும்போது உங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும். ஓகேவா? இப்போ உதாரணமா சமீபத்துல ஒரு மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். நாடார் சமூகத்தினுடைய மீட்டிங். அவங்களுடைய எக்கனாமிக் சாம்பர், நாடார் சமூகத்தினுடைய சாம்பருக்கு போயிருந்தேன். ஃபேமிலி டெவலப்மெண்ட் விஷயமா பேசினேன். அவங்க அதில் போட்டிருக்காங்க 90வது மீட்டிங். அது 90வது ஆனுவல் மீட்டிங். 90 வருஷமா பண்றாங்க. நாடார் சமூகம் ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு இருந்தாங்க. இன்னைக்கு இந்திய வளர்ச்சியில 50% காரணம் அவங்க தான். காரணம் என்னன்னா வலிமையான சமூக கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அவங்களுக்கு தான். பெரும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். இந்தியாவிலேயே அதிகம் டொனேட் கொடுத்தவர் யாருன்னா சிவநாடார், ஹச்சிஎலுடைய சிஇஓ அவர் தான். காரணம் என்னன்னா அந்த மக்கள் ஒரு வலிமையான இறை சமூகத்தை உருவாக்குறாங்க. இப்ப நாம ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியை உருவாக்கவே முடியாது. அப்படி உருவாக்கிட்டு போனாங்க. ஜார்ஜ் பெசாங் அப்படிங்கிற எழுத்தாளர் சொல்றான், ஒரு எம்பையரை, ஒரு டைனாசிட்டியை உருவாக்கணும்னா குறைஞ்சது 200 வருஷம் ஆகும். நான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நான் படிக்கும் போது ஆச்சரியப்படுறேன். வெறும் 23 ஆண்டுகள்ல 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை ஒரு தனி மனிதரால் எப்படி உருவாக்க முடிஞ்சிச்சு நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன்னு சொல்றாங்க. நபியினுடைய வரலாறை பத்தி, இஸ்லாமிய வரலாறை பத்தி லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஆய்வாளர்கள் ஆய்வு செய்யறாங்க. பல பல்கலைக்கழகங்கள்ல பாடமாவே வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த வரலாறை படிச்சு கூட பார்த்தது. அப்ப நாம நம்முடைய ரெஸ்பான்சிபிள் என்ன? 2 பொறுப்பு. நம்முடைய பலகீனத்துக்கான காரணம் என்ன? ஒன்று, அல்லாஹுடைய தொடர்பை நம்ம இழந்துட்டோம். 2வது, சமநிலையை இழந்துட்டோம். வாட் இஸ் சமநிலை? பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அல்லாஹு தாலா இந்த உலகத்தை ஒரு பேலன்ஸ்டா தான் படைச்சிருக்கிறான். வானம், பூமி, நீர், நிலம், காற்று, இப்படி எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸா தான் அல்லாஹ் படைச்சிருப்பான். இந்த பேலன்ஸை எப்ப நம்ம இழக்கிறோமோ அப்ப நம்ம காணா போயிடுவோம், பலகீனப்பட்டு போயிடுவோம். இந்த உலகம் இருக்குதே 4 விஷயங்களை கொண்டுதான் இயங்கும். 1 ஆன்மீகம், 2வது அரசியல் சமூகம், 3வது பொருளாதாரம், 4வது கல்வி. இந்த 4 கொண்டுதான் இந்த உலகம் இயங்குது. இந்த 4ல ஏதாவது மேல நின்றுகிட்டே இருக்கும், மேலதான் இருக்கும். நபிமார்களுடைய வருகை இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை இயக்குனது எதுன்னா ஆன்மீகம். நபிமார்களுடைய வருகை நின்ற பண்ண பிறகு ஆன்மீகம் குறைஞ்சு அரசியல் சமூக கட்டமைப்பு மிஞ்சிருச்சு, டெவலப் ஆயிருச்சு. இது 1756 வரைக்கும் பிரெஞ்சு புரட்சி வரையும் இருந்துச்சு. மொனார்கின்னு சொல்லுவாங்க, மன்னராட்சி. மன்னராட்சி எப்போ உடைஞ்சிச்சுன்னா, எப்ப பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஏற்பட்டுச்சோ மன்னராட்சி உடைஞ்சு பொருளாதார கட்டமைப்பு வந்துருச்சு.
இந்த பொருளாதார கட்டமைப்பு எதுவரை இருந்துச்சுன்னா 2000 வரைக்கும் இருந்துச்சு. கிபி 2000 வரை. எப்ப டெக்னாலஜி வளர்ந்துச்சோ, நேஷனலைசேஷன் உலகமயமாக்கப்படுதல் வந்துச்சோ, அப்ப பொருளாதாரம் கீழே போய் டெக்னாலஜி மேல வந்துருச்சு. இன்னைக்கு உலகத்தை நிர்வகிக்கிறதுனா டெக்னாலஜி. ஒன்னு பயோ டெக்னாலஜி, இன்னொன்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்ப இஸ்லாமிய சமூகத்தினுடைய பலகீனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, சமநிலையை நம்ம இழந்துட்டோம்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆய்வின் அடிப்படையில் நான் சொல்றேன், ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆன்மீகத்துக்குள்ள போன கடந்த 300 வருஷமா, முன்னாடி அப்படி கிடையாது. நபியினுடைய காலத்தை பத்தி பேசுவோம், நான் காட்டுவேன். இப்ப எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்குனாங்கன்னு காட்டுவேன். ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை பத்தி பெருசா கவலைப்படல. சமூகத்துக்குள்ள போய் அரசியல் போராட்டங்கள் அப்படின்னு போனவங்க தன் பொருளாதாரத்தை ஸ்டெபிலிட்டி பண்ணல. சுதந்திரம் வாங்கும் போது முஸ்லிம்களுடைய பொருளாதார கான்ட்ரிபியூஷன் ஜிடிபி 28%, 28%. 2019-20 முஸ்லிம்களுடைய பொருளாதார பங்களிப்பு ஜிடிபியில நம்முடைய பங்களிப்பு வெறுமன 3%. 1.5 கோடி பேர் இருக்கக்கூடிய மார்வாடி சமூகம், பேனியா சமூகம், ஜெயின் சமூகம், இவங்கெல்லாம் 1.5 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா மொத்த இந்திய வளர்ச்சியில 26% பங்களிக்கிறாங்க. 25 கோடி பேர் இருக்கிறோம், ஆனா நம்முடைய பங்களிப்பு வெறுமன 3%. 66 துறைகள்ல நம்ம வலிமையான சமூகமாக இருந்த நாம கடந்த 10 வருஷத்துல 15 வருஷத்துல எல்லா துறைகள்லையும் பின்வாங்கிட்டோம், பின்னெடுத்துட்டோம். அப்ப நம்ம இதெல்லாம் வலிமைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. பொருளாதாரத்துல ஸ்டெபிலிட்டி ஆகல. 3வது, பொருளாதாரம் சம்பாதிக்கணும் அப்படின்னு போனவங்க, கடை வைக்கணும், வியாபாரம் செய்யணும், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு போனவங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், போனவங்க தன் பிள்ளைங்களை அதிகாரிகளாக, ஆளுமைகளாக உருவாக்கல, வலிமையாக கட்டமைக்கல. இப்ப இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னா, பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், ஜட்ஜ் ஆக்கணும், எல்லா பேரண்ட்டும் விரும்புறாங்க. ஆனா அடிப்படை தீன் கொடுக்கப்படுறது. இப்ப நம்ம எங்க ப்ராப்ளத்தில் இருக்கோம்னா, சமநிலையை இழக்கிறோம். அல்லாஹுடைய சமநிலை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு ஆன்மீகமும் வேணும், சமூக கவலையும் வேணும், பொருளாதார ஸ்டெபிலிட்டியும் வேணும், கல்வி ஆளுமையும் வேணும். இந்த 4ம் சேர்ந்ததுக்கு பேர் தான் வளர்ச்சி. என் தலை மட்டும் பெருசாகுதுன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை. என் கால் மட்டும் பெருசாகுதுன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை. என் உடல் முழுக்க பெருசானாதான் வளர்ச்சி. அப்ப சமநிலையான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா, ஆன்மீக ரீதியான வளர்ச்சி, சமூக ரீதியான வளர்ச்சி, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, கல்வி ரீதியான வளர்ச்சி. இந்த 4 நிலைகளிலையும் சமூகத்தை வலிமையாக மாற்றுவதுதான் நம்முடைய நோக்கம். இது உங்களுடைய ஊர், இது உங்களுடைய மக்கள், இது உங்களுடைய ஜெனரேஷன், உங்களுடைய வருங்கால சந்ததிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. அதனாலதான் மாவட்டம் முழுக்க முதல்ல பள்ளப்பட்டியில தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். பள்ளப்பட்டியில ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 34 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல டீம் அமைச்சிருக்கோம். இதுல யாரும் தலைவர், செயலாளர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஃபார்முலா. உங்க ஊரை நீங்க பாதுகாத்துக்கங்க. மயிலாடுதுறை மாவட்டமா, ஒரு 20 பேர், 50 பேர், 100 பேர் ஒன்று சேருங்க. உங்க மாவட்டத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கலாம், உங்க இளைஞர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கலாம், உங்க பொருளாதாரம் இங்க எப்படி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை உருவாக்கலாம், அரசனுடைய தேவைகளை எப்படி நம்ம அடையலாம், வருங்கால சந்ததிகளை எப்படி உருவாக்கலாம், வெளிநாடுகளுக்கு போற ஆண்களுக்கு எப்படி பயிற்சிகள் கொடுத்து அவங்களை எப்படி அந்த நாடுகளுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தூர நோக்கு பார்வை திட்டமிடுதல் தான் இந்த எக்கனாமிக் சேம்பருடைய நோக்கம். இது உங்கள் ஊர், இது உங்கள் மண், இது உங்கள் மக்கள், இது உங்கள் ஜெனரேஷன். நான் இன்னைக்கு வருவேன், பேசுவேன், கருத்துக்களை சொல்லுவேன், நான் கலைஞ்சு எங்க ஊருக்கு போயிடுவேன். இந்த ஊரை பாதுகாக்க வேண்டிய, மேம்படுத்த வேண்டிய, சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான். அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வெற்றியாளர்கள் இருக்காங்கல்ல, ஜெயிக்கிறவங்க எல்லாம் எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஃபார்முலாவை பின்பற்றுவாங்க. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். தட் இஸ் ஃபார்முலா நேம் வந்து கோல்டன் ரேஷியோ ஃபார்முலா, அதுக்கு பேர். அப்படின்னா என்னன்னா, ஒரு வேலையை செய்யும் போது ஏன் செய்யறோம் அப்படின்னு தெளிவான பார்வை நமக்கு வேணும். ஏன் இந்த மீட்டிங்க்கு வந்தோம், ஏன் இந்த அமைப்பு நமக்கு தேவை, ஏன் இந்த கட்டமைப்பு தேவை, ஏன் நம்முடைய இளைஞர்களை பாதுகாக்கணும், ஏன் நம்முடைய பெண்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஏங்கிற தெளிவான பார்வை நமக்கு வேணும். முதல் விஷயம். அப்பதான் வெற்றி பெற முடியும். 2வது, என்ன செய்ய போறோம், வாட் இஸ் அவர் பிளான், நம்முடைய திட்டம் என்ன, திட்டம் 1, திட்டம் 2, திட்டம் 3, திட்டம் 4, திட்டம் நமக்கு தெரியும். SOP, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் உருவாக்குனாங்க. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி பார்க்கிறோம்னா, வெறுமனே ஒரு ஆன்மீக மனிதரா பார்க்கிறோம். தொழுகை சொல்லி கொடுத்தாங்க, திக்ர் சொல்லி கொடுத்தாங்க, ஓத சொல்லி கொடுத்தாங்க, இதுதான் பார்க்கிறோம். இல்ல,
இது வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஈமானியத் ஒரு பகுதி, இபாதத் இன்னொரு பகுதி, முஅமலத் இன்னொரு பகுதி, முஅஷராத் இன்னொரு பகுதி, அஹ்லாக் இன்னொரு பகுதி, குடும்பம், பொருளாதாரம், எல்லா நிலையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ப்ரொஃபட்டிக் லீடர்ஷிப் இருக்கு. லீடர்ஷிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய தலைவர். அவங்க அந்த தலைமை எப்படி கட்டமைச்சிச்சு, எப்படி சஹாபாக்களை உருவாக்குனாங்க, எப்படி ஒரு ஐயாமுல் ஜாஹிலியா ஒண்ணுமே தெரியாத, எழுத படிக்க தெரியாத ஒரு சஹாபாக்களை 1300 வருஷம் இந்த உலகத்தை எப்படி நிர்வகிச்சாங்க. குலஃபாய் ராஷிதீன், உமையாக்கள், அப்பாசியாக்கள், உஸ்மானியாக்கள், முகலாய பேரரசு, இது மாதிரி 238 டைனாசிட்டிஸ் இருந்துச்சு. 1318 ஆண்டுகள்ல 238 டைனாசிட்டிஸ், அதாவது ஆட்சியாளர்கள். சாதாரண விஷயம் இல்லை, எம்பையர்ஸ். இது எப்படி கட்டமைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பிளான். அந்த பிளானுக்கு பேர் தான் இன்டகிரேட்டட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான், ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம். அதுதான் நாங்கள் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு 2 ரெஸ்பான்சிபிள் இருக்குது. ஒன்று இஸ்லாமிய மேம்பாடு, இன்னொன்று சமுதாய மேம்பாடு. ஓகே, ஒன்று இபாதத், இன்னொன்று இமாரத். இபாதத்துங்கிறது கடமை, இமாரத்துங்கிறது சேவை. இறைவனுக்கு செய்வது, அல்லாஹ்வுக்கு செய்வது நம்முடைய கடமை. அந்த கடமை சரியாக இருந்தாதான் சேவைகளை சரியா செய்ய முடியும். என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இபாதத்துக்குள்ள போனவங்க இமாரத்தை விட்டுட்டாங்க, இமாரத்துக்குள்ள போனவங்க இபாதத்தை விட்டுட்டாங்க. அப்படி விட்டுறக்கூடாது. ஒரு சமநிலையான வளர்ச்சி நமக்கு தேவைங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 5 கேள்விகள் பாருங்க. இந்த ஆய்வினுடைய இந்த ஃபீச்சரிக் அனலைசிங், இந்த ஆய்வை நம்ம ஏன் செய்யணும்? ஒன்று, முஸ்லிம் உம்மத்தின் தற்போதைய நிலை என்ன? இப்ப இஸ்லாமிய மக்கள் இந்தியாவில், உலகத்துல எப்படி வாழ்றோம், என்ன மாதிரி நிலைகள்ல நம்ம ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை. முஸ்லிம் உம்மத்தின் தற்போதைய நிலை என்ன? இந்த நிலை நீடித்தால் நம்ம எதை நோக்கி செல்வோம்? இப்படியே இருந்தா நம்முடைய நிலை என்னவாகும்? அடுத்த 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் என்ன ஆகும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ஷன் பண்ணணும். வயிற்றுல கல்லு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சொல்லப்பட்ட வார்த்தை ரோமையும் கிஸ்ராவையும் வெல்லுவோம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் சொன்னாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வயிற்றுக்கு கஞ்சி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, இவர் எப்படி ரோமையும் கிஸ்ராவையும் வெல்லுவாருன்னு நக்கல் பண்ணாங்க. அடுத்த 12 வருஷத்துல ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல முஆத் இப்னு ஜபல், ஹாலித் இப்னு வலீத் 2 சஹாபாக்களும் சைமன் டனீசா ஒரே நேரத்துல ரோமையும் கிஸ்ராவையும் வீழ்த்தினாங்க. ப்ரிடிக்ஷன், ஒரு நீண்ட தூர இலக்கு, சமயோகித புத்தி, நீண்ட இலக்கு. அந்த இலக்கு தான் மார்க்கத்தினுடைய வலிமை. அந்த இலக்கு இயற்கையிலேயே நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா நாம் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிடனால அது புரிய மாட்டேங்குது. இப்ப அதுல இருந்து கொஞ்சம் விலகி வந்து சுய பரிசோதனை செய்யணும், சுய ஆய்வு செய்யணும். தயவு செய்து வருங்கால சமூகம் பாதுகாக்கப்படணும்னா தற்கால சமூகம் தன்னை இழக்கணும், தியாகம் செய்யணும், அர்ப்பணிக்கணும். அப்பதான் அடுத்த சமுதாயம் வலிமையாக மாறும். இல்லைன்னா ஒன்று கோழைகளை விட்டு போயிடுவோம், இல்லைன்னா உலகத்தை இன்பத்துல மூழ்கி போனா அடிமைகளை விட்டுட்டு போயிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இதை நம்ம டீல் பண்ணணும். இதை அறிவுபூர்வமா பார்க்கணும், உணர்வு பூர்வமா இல்லை. ரொம்ப நிதானமா என்ன செய்யலாம் நம்ம ஊரை கல்வியில, சமூக நிலையில, வேலை வாய்ப்புகள்ல எப்படி உருவாக்க கொண்டு போகலாம். இப்ப எல்லா நிலையிலும் ஒரு வலிமையான சமூகம் இன்னைக்கு தேவைங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப இந்த நிலை நீடித்தால் நம்ம எதை நோக்கி செல்வோம்? இந்த நிலைக்கான காரணம் என்ன? வருங்காலம் எப்படி இருக்கும்? எதிர்காலத்தை உருவாக்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும்? இந்த 5 கொஸ்டின் தான், தட் இஸ் கால்டு ஃபீச்சரிக் அனலைசிங் ஸ்டடீஸ். ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு முன்பதாக இந்த 5 கேள்விகளை நமக்குள்ள கேட்டுக்கணும், புரிய ஆரம்பிக்கும் நமக்கு. அடுத்து வாங்க தம்பி, அடுத்து வாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்முடைய தற்போதைய நிலையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ். குழந்தைகள், பெண்கள், வாலிபர்கள், நிறைய வறுமை, தொழில்துறை வளர்ச்சி இல்லை, வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாடு, எல்லாத்துலேயும் பலகீனமாக இருக்கும். ஓகேவா? யாராவது ஒருத்தவங்க நல்லா தெரிஞ்சவங்க டக்கு டக்குன்னு மாற்றுங்களேன். யாராவது தெரிஞ்சவங்க உட்காந்துக்குங்களேன். நீங்கள் அப்பாஸ், நீங்கள் போய் உட்காருங்க, போங்க. ஓகே, இப்போ நம்ம ஊருடைய வளர்ச்சிக்கு நமக்கு ஒரு பிளான் தேவை. எப்பயுமே பிளான் ஒன்று இருந்தால் தான் செயல்படுத்த முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாரும் கவலைப்படுவோம், எல்லாரும் யோசிப்போம், எல்லாரும் அதற்காக முயற்சிகள் செய்வோம். ஆனால் அது ஒரு பிளானோட செய்யணும், ஒரு SOPயோட செய்யணும். பிளானை பொறுத்தவரையும் ஆய்வு 3 கேட்டகரியாக பிரிக்குது. முதல் பிளான் அப்படிங்கிறது ஆப்ரேஷன் பிளான்.
நம்ம ஊர்ல எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க, எவ்வளவு படிச்சவங்க இருக்கிறாங்க, டேட்டா பேஸ் நமக்கு வேணும். ஆப்ரேஷனல் பிளான்னா உதாரணமா நீடூர்ல எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை குழந்தைகள், எத்தனை வாலிபர்கள், இவங்களுடைய வேலை வாய்ப்புகள், நிறுவனங்கள் எந்த துறைகள்ல இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ஒரு பெரும் பிசினஸ் மேன்லாம் இருக்கலாம், நம்ம ஊர்ல இருப்பாங்க பெரும் பிசினஸ் மேன். ஓகே, அதே நம்ம ஊர்ல நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கும், வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கும். நிறைய பிசினஸ் மேன் இருப்பாங்க, ஒரு பக்கம் நம்ம ஊர்லயே வேலை வாய்ப்பே இல்லாம இருக்கும். நம்ம என்ன செய்யலாம், அந்த இளைஞர்களை ஒரு தடவை ஆர்கனைஸ் பண்ணி அந்த பெரிய பிசினஸ் மேன் ஒருத்தவங்க 2 பேரை கூட்டி வந்து ஒரு சின்ன மீட்டிங் நடத்தலாம். நீங்க என்ன மலேசியால என்ன பண்றீங்க, சிங்கப்பூர்ல என்ன பண்றீங்க, துபாயில என்ன பண்றீங்க, இதெல்லாம் நான் பண்றேன். அவர் என்ன சொல்லலாம், இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்க இருக்குது. கேரளீஸ் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, கேரளா இருக்கு மஷாலா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. இன்னைக்கு மஷாலா இந்தியாவில் இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய, ஓவர்சீஸ்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கள ஒரு கட்டமைப்போட இருக்கிறவங்க கேரளி சமூகம் ரொம்ப அற்புதமா அவங்க இணைஞ்சிட்டாங்க. ஒரு சாதாரண டீ பாயா போவாரு, 6 மாசத்துல மேனேஜரா மாறுவார். டீ பாய் கத்தார்ல, துபாயில, சிங்கப்பூர்ல சொல்றேன். அவ்வளவு ஒத்துழைப்பு இருக்கும். ஆனா நமக்கு அந்த மாதிரி தொடர்புகளே நமக்கு இல்லை. சமீபத்தில் நாங்க ராமநாதபுரத்துல அயலக தொழில் முனைவோர் சங்கமம் அப்படின்னு ஒரு மீட்டிங் நடத்துறோம். ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். 350 பேர் கலந்துக்கிட்டாங்க ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து 100 வீடுகள்ல 36 வீடுகள்ல வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லை வெளிநாட்டு மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் அந்த லாஸ்ட் டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கல்யாணத்துக்கு வந்தவங்கள எல்லாத்தையும் அழைப்பு கொடுத்து எல்லா நாடுகள்ல இருந்து கலந்துக்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ், கிட்டத்தட்ட 250 பேருக்கு கலந்துக்கிட்டாங்க. அயலக தொழில் முனைவோர் சங்கமம் மாஷா அல்லாஹ். அதில் நவாஸ் கனி வந்தாங்க, ஜஸ்டிஸ் அக்பர் அலி சாப் வந்தாங்க, அப்புறம் RBI டைரக்டர் வந்தாங்க, முக்கியமான ஹையர் அஃபிஷியல்லாம் கூப்பிட்டுருந்தோம். அப்போ அந்த ப்ரோக்ராமில் என்னுடைய ஒரு ஆய்வு பேப்பரை நான் சப்மிட் பண்ணேன். ராமநாதபுரம் மாவட்ட வளர்ச்சியும் மேம்பாடும் அப்படிங்கிற தலைப்பில். நாங்கள் சாம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, 5 வருஷமா செயல்படுறாங்க, எக்ஸ்போலாம் நடத்துகிறாங்க, பெரிய லெவலில் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் 300 பேர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பல வேலைகள் அங்கே செய்கிறாங்க, மாஷா அல்லாஹ் சிறப்பாக பண்ணுறாங்க. எல்லா ஊர்கள் இணைக்கப்பட்டுருச்சாங்க. ராமநாதபுரம் மாவட்டம்ங்கிறது மொத்தமாக இணைக்கப்பட்ட ஒரு பெரிய குழுவா, கிட்டத்தட்ட வந்து 100-150 பேர் இளைஞர்கள் மட்டும் மெம்பராக இருக்காங்க, கோர் மெம்பராக இருக்காங்க. எல்லா ஊர்கள்லையுமே கீழக்கரை, தேவிப்பட்டினம், சாயல்குடி, ஏர்வாடி, எல்லா ஊர்கள்ல இருந்து அப்படியே டீம் அமைஞ்சிட்டாங்க. மாசம் அங்கே பிசினஸ் மீட்டிங் நடக்குது. இப்போ கம்மிங் வரக்கூடிய 5ஆம் தேதி கூட பிசினஸ் நடத்துறாங்க, மீட்டிங் நடத்துறாங்க ராமநாதபுரத்தில். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து பார்க்கணும். அப்போதான் ஒரு இணைப்பு பந்தம் ஏற்படும். ரொம்ப ஒரு வலிமையா மாறிட்டாங்க. அப்ப அந்த மீட்டிங் அவங்கள்ட்ட சொல்லி மாஷாலா இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அயலக திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை அமைக்கிறாங்க. அதுல என்னன்னா, யாரெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு போறாங்களோ அந்த அமைப்பு என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து, என்ன வேலைக்கு போறீங்க, நீங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எந்த வேலைக்கு போறீங்க, அதுக்கு என்ன திறமைகளை வளர்த்துக்கணும், என்ன படிக்கணும், இது எல்லாம் கொடுத்து பயிற்சி கொடுத்து அனுப்புறது. இப்ப இதெல்லாம் எப்ப சாத்தியம்னு சொன்னா, எப்ப நமக்குள்ள டேட்டா பேஸ் இருக்குதோ அப்பதான் சாத்தியம். ஒரு டேட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஆக்ஷன் பிளானுக்கு போக முடியும். என்னன்னே தெரியாம செயல்பட முடியாது. அப்ப முதலாவதாக நம்முடைய திட்டம் என்னன்னா, அடுத்த 3 மாசத்துக்குள்ள மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிசினஸ் மேன், கல்வியாளர்கள், டாக்டர்ஸ், இளைஞர்கள் எத்தனை பேர்னு ஒரு லிஸ்ட், முடிந்த அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்தந்த ஊர் மக்கள் ஒரு முயற்சியை செய்யுங்க. அது 50% இருக்கலாம், 60% இருக்கலாம், 40% இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா செயல்பட ஆரம்பி. ஆப்ரேஷன் பிளானுக்கு பேர். 2வது டாக்டிக்கல் பிளான். அப்படின்னா நம்ம ஊருடைய பிரச்சனைகள் என்ன, ஒவ்வொரு ஊர்லயும் பிரச்சனைகள் வித்தியாசப்படும். இந்த மாதிரி வெளிநாடுகளில் தொடர்புடைய மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. ட்ரக்ஸ் பயன்படுத்தக்கூடியவங்க அதிகரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் இஸ்லாமிய இளைஞர்கள் 24% இஸ்லாமிய இளைஞர்கள் ட்ரக்ஸ் பயன்படுத்துறதா ஆய்வு சொல்லுது. 24%. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அந்த இளைஞர்களை எப்படி மீட்டெடுக்க போறோம்? இது மாதிரி நம்ம ஊருடைய பிரச்சனை டாக்டிக்கல். அதே மாதிரி ஃபேமிலி பிரச்சனை. 100 கல்யாணத்துல இன்னைக்கு 60% கல்யாணம் டிஸ்பியூட்ல முடியுது, பிரச்சனையில முடியுது. இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த குழு யோசிக்கணும். இப்ப டாக்டிக்கல் பிளான் அதுக்கு பேர். 3வது ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான். மாற்றம் என்பது உடனே நிகழாது. உடனே பேசி எதையும் சாதிக்க முடியாது. இன்னைக்கு பேசி நாளைக்கு சாதிக்க முடியாது. இன்னைக்கு பேசி எல்லாரும் ஊருக்கு போறோன்னே சாதிக்க முடியாது. இன்னைக்கு பேசினா ஒரு மாற்றம் ஏற்படணும்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அதுவரையும் ஓடணும், உழைக்கணும், தியாகம் செய்யணும், அர்ப்பணிக்கணும், திங்க் பண்ணணும், பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். மௌத்தா போற வரையும் பேசணும், பாசிட்டிவா பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான். 1939 2ஆம் உலக யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. 44 முடிஞ்சிச்சு.
இரண்டாம் உலக யுத்தம். இந்த இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு 3 நாடுகள் வீழ்ந்து போச்சு. ஒன்று சைனா, ஜப்பான் அண்ட் ஜெர்மனி. சைனா சுத்தமா அவுட். அங்க அபின் வார், பிரிட்டிஷை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் போதைகளை கொடுத்து அங்க அபின் வார்னே நடந்துச்சு. அபின் வார் சைனாவில். நமக்கு பிறகு சுதந்திரம் வாங்கினாங்க. 1947 நம்ம சுதந்திரம் வாங்கணும் பிரிட்டிஷ்ல இருந்து. சைனா 1948 சுதந்திரம் வாங்கினாங்க. ஜெர்மனி போர்ல தோத்தனால சொத்தமா ஜெர்மனிங்கிற நாடு எழுந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டான். ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகில அமெரிக்கா அணுகுண்டு போட்டு அந்த நாடு இனிமே அவ்வளவுதான், அந்த நாடுங்கிற மேப்ல இருந்து எடுத்துடணும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல டாப் கண்ட்ரீஸ்ல அந்த 3 நாடு நிற்குது. நம்மளை விட மோசமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளை விட 40 மடங்கு சைனா வளர்ந்துட்டான். காரணம் என்ன? ஒரு சமூக கட்டமைப்பு பயிற்சி. 1960 இருந்து 75 15 வருஷத்துல மாசோன்னு ஒருத்தவர் அங்க இருந்தார். மாசோத்துங் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாசோத்துங் 10 லட்சம் கிராமங்களை இண்டஸ்ட்ரியலா மாத்திருக்கிறார். 10 லட்சம் கிராமங்களை ஊர் ஊரா போய் மக்களை சந்திச்சு நாம் ஒரு வலிமையான சமூகம் சொல்லி மாஷா அல்லாஹ் இன்னைக்கு 1970 72 இந்தியாவும் சைனாவும் ஒரே நிலையில தான் இருந்துச்சு. நான் பேசுறது அப்படியே நம்பாதீங்க. நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. இளைஞர்கள் சர்ச் பண்ணுங்க. வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் 1972 இந்தியா அண்ட் சைனா போட்டு பாருங்க. சைனா நம்மளை விட பலகீனமா இருந்தான். வறுமை கோட்டுக்கு கீழே, வேலை வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு நம்மளை விட 40 மடங்கு வளர்ந்துட்டான். காரணம் என்ன? பயிற்சி, இளைஞர்கள் உருவாக்கம், கல்வி மாற்றம், எஜுகேஷன் பாலிசி. எனக்கு பெரிய ஆச்சரியம், வருத்தம் என்னன்னா, ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன், யாருக்கும் எதுவுமே இல்லை. அவங்க உன்னை கண்டுபிடிச்சு உருவாக்கி டெவலப் ஆகிறான். நமக்கு எல்லாமே இருக்குது. நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான், நபி இருக்கிறாங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருக்குது, இமாம்களுடைய தியாகம் இருக்குது, குர்ஆன் இருக்குது. இவ்வளவும் இருந்தும் இந்த சமூகம் வீழ்ந்து போகுதுன்னா காரணம் என்ன? எதையுமே அறிவதும் இல்லை, பின்பற்றதும் இல்லை, மக்கள்கிட்ட போய் சொல்றதும் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான். பிரச்சனையை போசுறத முதல்ல நிப்பாட்டும். தீர்வுகளை பேசும். கியாமத்து வரையும் ஷைத்தான் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பிரச்சனையை பேசி எந்த புண்ணியமும் இல்லை. தீர்வுகள் என்ன? நார்த்துடைய நிலைமை சவுத்துக்கு வரக்கூடாதுன்னா ஒரு மிகப்பெரிய தியாகம் தேவைன்னு நான் சொல்றேன். நான் ஜஸ்ட் லைக் உங்கள்கிட்ட பேசல. பல இடங்கள்ல, பல மக்களை, பல மாநிலங்களை, அங்குள்ள நிலைகளை கண்கூடாக பார்த்துட்டு சொல்றேன். சவுத் இந்தியா வெரி ஸ்ட்ராங், பெட்டர் தென் நார்த். இப்ப இன்றைய காலகட்டத்துல ஒரு வலிமையான சமூகமாக சவுத் இருக்குது. ஆனா இதை நாங்க வலுப்படுத்தி, மேம்படுத்தி, சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. விட்டுட்டோம்னு சொன்னா அந்த நிலைமை இங்க வந்துருச்சுன்னா நம்ம எத்தனை கூட்டம் போட்டும் எந்த பயனும் இல்லை. இது மாதிரி கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கிடைக்குமானே தெரியாது. யோசிச்சு பார்த்துங்க. இப்ப நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம நல்லா ஆயிரணும். நம்ம பலகீனப்பட்ட பிறகு நல்லாக முடியாது. நம்ம நல்லா இருக்கும் போதே நல்லா ஆயிரும். அதுதான் திட்டம். அடுத்து வாங்க. நீங்க 2 தட்டுனா மாறுமே. அடுத்து வாங்க. அஜயா, ஓகே, கொஞ்சம் மேலே போவோம். இன்னும் கொஞ்சம் கீழே. இல்ல இது வளர்ச்சியை மையப்படுத்தி நம்ம செயல்படணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த முதல்ல சொன்ன மாதிரி நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனைங்கிற ஆழமான கருத்தியலோட பயணிக்கணும். இப்படி பயணிக்கும் போது சில மனநிலைகளை நம்ம உருவாக்கிக்கணும். 4 விஷயங்களை பேசணும், 4 விஷயங்களை பேசக்கூடாது. இந்த 4 விஷயங்களை சரியாக நம்ம பேசினா மட்டும்தான் மக்களை அரவணைச்சு கொண்டு போக முடியும். 4 விஷயங்களை பேசக்கூடாது. ஒன்று, சோ கால்டு பாலிடிக்ஸ். எப்ப நீங்க பேசினாலும் ஒரு டீம் உருவாக்கி ஊரை பத்தி, மாவட்டத்தை பத்தி நீங்க கவலைப்பட்டு ஒரு குழு அமைச்சு பேசும்போது சோ கால்டு பாலிடிக்ஸ், அதாவது அரசியல் வெறுப்புணர்வு பேசக்கூடாது. அரசியல் வெறுப்புணர்வு, இவங்க திமுக, இவங்க பிஜேபி, இவங்க மதிமுக, இவங்க எஸ்டிபி, தமுக அப்படின்னு பிரிச்சு பேசக்கூடாது. நீங்க அரசியல் களத்துல வேலை செய்யலாம், ஆனா அரசியலை இங்க பேசக்கூடாது. நீங்க அரசியல் பேசினாவே உடைஞ்சு போயிடும். சமூக கட்டமைப்பை உருவாக்க முடியாது. நீங்க எதுல விருப்பமோ அதுல பயணிச்சுக்கங்க. அது உங்களுடைய விருப்பம், நீங்க பயணிச்சுக்கலாம். ஆனா
ஒரு சமூக கட்டமைப்பை நோக்கி நகரும் போது சோ கால்டு அரசியல் வெறுப்புணர்வை பேசணும்னா அது ப்ராப்ளமாக மாறும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, நீங்க பேசும்போது உங்க டீம் அமைச்சு கொண்டு போகும்போது தேவையில்லாத அகாயித் மசாயில் பேசக்கூடாது. அகாயித் மசாயில் யார் பேசணும்? உலமாக்கள் பேசுவாங்க. தேவைப்பட்டா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். பொதுமக்கள் நாம அகாயித் மசாயில பேசி இது கூடும் கூடாது, செய்யலாம் செய்யக்கூடாது, அந்த கருத்து இப்படி இருக்கு, இந்த ஆதாரம் இப்படி இருக்குது அப்படின்னு பேசணும்னா கடந்த 300 வருஷமா இதை பேசி பேசிதான் தோத்து போனோம். 1492 ஸ்பெயின் வீழ்ந்த போது த ஸ்பானிஷ் முஸ்லிம்ங்கிற புத்தகத்துல அந்த எழுத்தாளர் சொல்றான், ஏன் ஸ்பெயின் வீழ்ந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் எழுது. அதுல ஒரு காரணம் என்னன்னா ஆர்கியூமெண்ட்ஸ். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை பண்ணி பண்ணி சிலுவை யுத்தம் நடக்குது. சிலுவை யுத்தத்துக்கு பிறகு அங்கிட்டு இருந்து மிஷினரிஸ் மிகப்பெரிய யுத்தத்தோட வர்றாங்க. இங்க உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். சொல்றான், ஆர்கியூமெண்ட்ஸ் தவிர்த்து கொள்ளுங்க, ஆர்கியூமெண்ட்ஸ் பக்கத்திலே போகாதீங்க, விவாதம் செய்யாதீங்க. அகாயித் மசாயில் உங்களுக்கு தேவைன்னா உலமாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயணிங்க. என் வயதுல முக்கியமா இளைஞர்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன், யாரும் பேச கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை உலமாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை பின்பற்றி போங்க. அதை சபைகள்ல பேசி பிரச்சனைகளை ஏற்படுத்தி குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது. இது ரெண்டாவது. மூணாவது பேசக்கூடாத விஷயம் என்னன்னா, முன்னோர்களை குறை சொல்லி பேசக்கூடாது. முன்னோர்களை குறை சொல்லிய எந்த சமூகமும் முன்னேறியதாக வரலாறு கிடையாது. அவங்கவுங்க காலத்துல அவங்கனால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டாங்க. நம்ம காலத்துல என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். அந்த முத்தவல்லி சரியில்லை, அந்த அசரத் அப்படி இருக்காங்க, அந்த இவர் இப்படி இருக்காருன்னு பேச ஆரம்பிச்சாவே ஒருபோதும் நம்ம டெவலப் ஆக மாட்டோம். அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய உதவி நின்று போயிடும். எல்லாரும் தியாகம் செஞ்சவங்க தான். யோசிச்சு பாருங்க, ஜமால் முகமது காலேஜ் 128 ஏக்கர். ஒருத்தவர் இடத்த கொடுத்தாரு, ஒருத்தவர் கட்டி கொடுத்தாரு. நம்மளால செய்ய முடியுமா இந்த காலத்துல? மிஸ்பாஹுல் ஹுதா மதரசா, நூற்றாண்டு மதரசா, எவ்வளவு பெரிய மதரசா நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி இவ்வளவு பண்ணி கொடுத்துட்டு நம்மளால பண்ண முடியுமா? இதை பாதுகாக்கத்தான் இருந்தேன். கர்த்தராவத்தர் காலேஜ், 56 இஸ்லாமிக் மேனேஜ்மெண்ட் கல்லூரிகள் இருக்கு தமிழகத்துல. உத்தரப்பிரதேசத்துல, மொத்த உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய கல்லூரிகள், ஸ்கூல்ஸ் சென்னையில மட்டுமே இருக்கு. அவ்வளவு பெரிய முன்னோர்கள் அவ்வளவு தியாகங்கள் செய்து அர்ப்பணித்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க காலம் போயிருச்சு. அவங்கள பத்தி உட்கார்ந்து பேசி அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை சொன்னா இருக்கிறதெல்லாம் நம்ம இழந்துருவோம். மூணாவது, முன்னோர்களை குறை சொல்லக்கூடாது. நாலாவது, நெகட்டிவா பேசக்கூடாது. சில பேர் ஆரம்பிக்கும் போதே என்ன பேசுவாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா போனா, இதெல்லாம் விளங்குமா, எங்க ஊருக்காரங்க விளங்கவே மாட்டாங்க, எஞ்சி போயிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. பாசிட்டிவா யோசிங்க. நடக்கும், நடக்கணும், நடந்துதான் தீரணும் அப்படிங்கிற உள்ளத்துக்கு வாங்க, இடத்துக்கு வாங்க. நெகட்டிவா பேசி பேசி அடுத்தவங்களுடைய குறைகளுக்கு பின்னால போற யாருக்கும் நல்ல மவுத்து வந்ததாக சரித்திரம் இல்லை. அடுத்தவங்க குறைக்கு பின்னாடி போகாது. இப்ப நான் தப்பு செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்னைய கூப்பிட்டு தான் கேட்பான், ஏன் தப்பு செஞ்சேன்னு. எப்ப ஏன் குறைய ஹாஜியார் அவங்கள்ட்ட சொல்லி இவங்கள்ட்ட சொல்லிட்டாரோ, அல்லாஹ் என்னைய கூப்பிடும்போது ஹாஜியாரும் சேர்த்து கூப்பிட்டுருவான். வா, நீ வா, பதில் சொல்லு. தேவையா நமக்கு இது? நம்ம செய்த பாவத்துக்கே பதில் சொல்ல முடியல, அடுத்தவங்க பார்த்த மக்கள்கிட்ட சொல்லி அந்த பாவத்துக்கு பதில் சொல்றதுன்னா பெரிய கஷ்டமா போயிடும். அதனால எப்பயுமே இந்த 4 விஷயங்களை செய்யக்கூடாது. ஒன்று என்ன சொன்ன, சோ கால்டு அரசியல் பேசக்கூடாது, அரசியல் வெறுப்புணர்வு பேசக்கூடாது. ரெண்டாவது, அகாயித் மசாயில் பேசக்கூடாது. அகாயித் மசாயில் தேவையா, உலமாக்கள் இருப்பாங்க, கேட்டு தெரிஞ்சு செயல்படுத்திக்கணும். மூன்றாவது, முன்னோர்களை குறை சொல்லக்கூடாது. நாலாவது, மிக முக்கியமான விஷயம், நெகட்டிவா பேசக்கூடாது, பாசிட்டிவா தான் இருக்கணும். இந்த 4 விஷயங்களையும் நம்ம இதெல்லாம் கருத்தியல். திரும்ப திரும்ப சொல்றேன், இது பயான் கிடையாது, ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணணும். இது வெறுமனே உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, இது தமிழ்நாடு முழுக்க 34 டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குது. 13 ஹாஸ்பிட்டல், 20 ஸ்கூல், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், பெண்கள் மதரசா, 150 ஸ்டார்ட் அப்ஸ், பிசினஸ், ஓன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எல்லாமே பண்றாங்க. எல்லா ஊர்லயும் பண்றாங்க. பள்ளப்பட்டியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சேலம், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர் எல்லா ஊர்லயும் பண்றாங்க. பொள்ளாச்சிங்கிற ஒரு சின்ன ஊர், அந்த ஊர் இதுவரையும் கடந்த 4 வருஷத்துல 2200 குடும்பங்களை வறுமை கோட்டில இருந்து மீட்டெடுக்கிறாங்க. கவர்மெண்ட் அவார்டு கொடுக்குறாங்க அவங்களுக்கு. எப்படி சாத்தியமானுச்சு? சிந்தனையாளர்கள், நல்லவர்கள், படித்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரும் போது ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். முடியாததுதான் கிடையாது. இந்த பழையதை பேசுறதை நிப்பாட்டுங்க, அடுத்தவங்களை குறை சொல்றதை நிப்பாட்டுங்க, அடுத்தவங்க குற்றங்கள் கண்டுபிடிச்சு நோன்றதை நிப்பாட்டுங்க. நம்மனால என்ன செய்ய முடியும் யோசிக்க ஆரம்பிங்க. நம்மனால என்ன செய்ய முடியும், ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பு நம்ம எப்படி ஏற்படுத்த போறோங்கிற ஆழமான விஷயங்களை நோக்கி நகருங்க. இப்படி நகர்றதுக்கு தான் ஒரு பிளான், திட்டத்தை விளங்க ஆரம்பிங்க. மேல போங்கதா.
நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு 4 பிளான் இருக்கு. 4 பிளான். ஓகே, ஒன்று ஆன்மீகம், சமூகம், பொருளாதாரம், கல்வி. இந்த 4 தான் நம்முடைய திட்டம். அடுத்து வாங்க. அடுத்து வாங்க. அடுத்து வாங்க. இப்ப இதை செயல்படுத்தணும்னா நம்ம ரியாக்ஷன் பண்ணக்கூடாது, ப்ரோஆக்ஷன் பண்ணணும். ரியாக்ஷன்னா எதிர்வினை ஆற்றுதல், ப்ரோஆக்ஷன்னா மறுவினை ஆற்றுதல். அதுக்கு அழகான உதாரணம் என்னன்னா, ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்துல ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துக்கு பேரு யமாமான்னு சொல்லுவாங்க. அந்த யுத்தத்துக்கு பேர் என்ன? யமாமா. அந்த யுத்தத்துல 70 ஹாஃபிதுகள் இறந்து போயிடுவாங்க. உடனே சஹாபாக்கள்லாம் மஷூரா செய்வாங்க, என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம். எல்லா சஹாபாக்களும் சொல்லுவாங்க, நாம காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தளபதியாக நியமிச்சு அந்த முசைலமா, அந்த இமாமுடைய யுத்தத்தினுடைய அந்த முசைலமாங்கிறவனை கத்ல் செய்யணும், பழிக்கு பழி வாங்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மஷூரா வந்துகிட்டே இருக்கும். உமர் ரலியல்லாஹுடைய டேர்ன் வந்தோடனே உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை பழிக்கு பழி வாங்குறதல்ல, குர்ஆனை ஒன்று சேர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. குர்ஆனை ஒன்று சேர்க்கணும். எல்லா சஹாபாக்களும் மறுப்பாங்க. 1 மஷூரா, 2 மஷூரா, 3 மஷூரா, 4 மஷூரா, 5 மஷூரா. 6வது மஷூராவில் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, சதக்த யா உமர், உமரே நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க, கூப்பிடுங்க ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு கூப்பிடுங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஓ ஸைத் இப்னு சாபித் அவர்களே, சேவ் த முஸ்லிம் உம்மா பிஃபோர் அபவ் த குர்ஆன். மக்கள் குர்ஆனிலிருந்து விலகுவதற்கு முன்பதாக குர்ஆனை ஒன்று சேருங்கன்னு சொல்லுவாங்க. அதற்கிடையில அபூபக்கர் ரலியல்லாஹு வஃபாத் ஆயிடுவாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வருவாங்க. 634 இருந்து 644 10 வருஷம் ஆட்சி செய்வாங்க. இந்த 10 வருஷத்துல உமரே ஃபாரூக் என்ற கிதாப் ஷா வலியுல்லாஹ் தஹ்லீல் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இந்த 10 வருஷத்துல 70 ஹாஃபிதுகள் இறந்து போனதற்கு பகரமாக 7 லட்சம் ஹாஃபிதை உருவாக்குவாங்க உமர் ரலியல்லாஹு. 7 லட்சம் ஹாஃபித். இதுக்கு பேர் தான் ப்ரோஆக்ஷன். எதிர்வினை ஆற்றுவதல்ல, மறுவினை ஆற்றுவது. எதிர்ப்பதை விட எதிர்கொள்ளக்கூடிய சமூகமா நம்ம உருவாக்கணும். இன்னைக்கு நமக்கு எதிராக கிட்டத்தட்ட 16 சட்டங்கள் வந்திருக்கு. 16 சட்டங்கள், டிமானிசேஷன்ல இருந்து இப்ப வக்ஃப் வரைக்கும் எல்லாத்தையும் எதிர்ப்போம். அடுத்து இன்னொன்று வந்து அதை விட்டு அதுக்கு போயிருவோம், இதை விட்டு அதுக்கு போயிருவோம், இதை விட்டு அதுக்கு போயிருவோம். ட்ரிபிள் தலாக் பிரச்சனை இந்தியா முழுக்க போராட்டம் நடந்துச்சு, கையெழுத்து போராட்டம். அவன் பில்ல பார்லிமெண்ட்ல கொடுத்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டான், முடிஞ்சு போச்சு. போராட்டம் நடந்துச்சு, நடத்த வேணாம்னு சொல்லல. அஜிடேஷன் இஸ் வெரி நீட், போராட்டங்கள் தேவைதான். இன்னொரு பக்கத்து இது நடக்காம இந்த சட்டத்தை நீத்து போக வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சட்டங்களை பின்பற்ற தேவையில்லை, நீத்து போக வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நீத்து போகிறது முக்கியமான சப்ஜெக்ட் இது. இப்ப நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம், என்ன பேசணும்? ஒவ்வொரு ஊர்லயும் மேரேஜ் கவுன்சிலிங் சென்டர் உருவாக்கணும், அட்வொகேட்ஸ் படிக்கக்கூடியவங்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னு பேசணும். ஆனா செஞ்சோமா? செய்யணும். ட்ரிபிள் தலாக் வந்து என்ஐஏ வந்தோன்னா எல்லாம் என்ஐக்கு போட்டோம். பாபர் மசூதுக்கு போயிட்டோம். இப்படி ஒண்ணு போய்கிட்டே இருக்கிறோம். இப்ப நாம ஒண்ணு எப்படி சரி செய்யணும்? டீ குடிக்கணுமா? அப்ப நாம எப்பயுமே எதிர்ப்பதை விட எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், என்ன நடந்தாலும் பொறுமையாக இருங்கள். இஸ்பிரு வஸாபிரு, உங்களுக்குள் சகித்துக் கொள்ளுங்கள். ஆனால் வராபித்து, உங்களை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப எல்லா நிலையிலும் நாம் ஒரு வலுவான சமூக கட்டமைப்பு இன்னைக்கு தேவை. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? சொல்லக்கூடிய பாடங்களை தயவு செய்து விளங்குங்க, புரிஞ்சுக்கங்க, சொல்றத புரிஞ்சுக்கங்க. 2வது, அதை மக்களுக்கு புரிய வைங்க. மனைவிட்ட பேசுங்க. இன்னைக்கு என்ன நீங்க கத்துக்கிறீங்களோ, என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, இதை மனைவிட்ட பேசுங்க. போய் குழந்தைகள்கிட்ட பேசுங்க, குழந்தைகள்கிட்ட பேசுங்க, நண்பர்கள்ட்ட பேசுங்க, மகளால் எல்லாத்தையும் பேசுங்க. போய் எல்லாத்தையும் பேசுங்க. போய் எதை விளங்குனீங்களோ அதை மக்கள்கிட்ட சொல்லுங்க. நலவுகளை எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க. 3வது, ப்ரிடிக்ஷன், அனுமானிங்க. என் பிள்ளைய நான் என்ன செய்ய போறேன், என் ஊரை நான் என்ன செய்ய போறேன், என் மகளாவை நான் என்ன செய்ய போறேன், என் மாவட்டத்தை நான் என்ன செய்ய போறேன், இந்த வளர்ச்சிக்கு நான் என்ன பாடுபட போறேன். அனுமானிங்க. மாடிஃபிகேஷன், எதை அனுமானிச்சிங்களோ அதை மாடிஃபை பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. எல்லா நிலையிலும் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கு, அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு. பகல் முழுக்க வேலை செய்யணும், இரவு முழுக்க அல்லாஹ்ட்ட அழுகணும். யா அல்லாஹ், என் உம்மத்தை பாதுகாத்து, என் சமுதாயத்தை பாதுகாத்து, என் நிலைமைகள் மிகவும் பலகீனமாக இருக்கு யா அல்லாஹ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். வெறுமனை கத்தி கூப்பாடு போட்டு அதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு 40 வருஷத்துக்கு முன்னாடி.
10 பேர் சேர்ந்து போராட்டம் நடத்தினா வந்து கேட்பாங்க ஏன் போராட்டம்னு. 100 பேர் போராட்டம் நடத்தினா எம்பி வந்துருவாரு என்ன போராட்டம். இன்னைக்கு 1,00,000 பேர் சேர்ந்து போராடினாலும் இங்க ஏன்னு கேட்கறதுக்கு நாதி கிடையாது. இதான் இப்போ ட்ரெண்டு. இப்ப நாம நம்முடைய மஹல்லாவை, நாம நம்முடைய சமூகத்தை, நாம நம்முடைய கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரையும் விளங்கினா இப்ப டீ குடிப்பாங்க, அப்படியே டீயை குடிங்க, கூட பாடம் ஸ்டார்ட் பண்ணும் திருப்பி இன்ஷா அல்லாஹ். போறதுக்கு முன்னாடி ஒரு குழு அமைச்சு சும்மா பயான் மாதிரி கேட்டு போறதில்லை. இதை வந்து ஒரு சிஸ்டம் பண்ணி இதுல இருந்து யார் நாங்க இணைந்து செயல்படுறோம், எங்க மாவட்டத்துக்காக நாங்க நேரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றவங்க அடுத்த மீட்டிங் இருக்கு. இது முடிஞ்ச பிறகு சாப்பிட்ட பிறகு இன்னொரு மீட்டிங், அதுல உட்காந்து ஒரு குழு அமைச்சு அந்த குழு எப்படி செயல்படணும் ஒரு எஸ்ஓபி போட்டுருவோம். அதை எப்படி ஃபாலோ பண்ண சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். டீ குடி. நம்முடைய திட்டம் எப்படி செயல்படுத்த போறோம், நம்முடைய திட்டம் என்ன, என்னென்ன மாதிரி திட்டங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க, அதுக்கு எப்படி வந்து அதற்கு தகுந்த ஹியூமன் ரிசோர்ஸை, மனித வளங்களை எப்படி உருவாக்குனாங்க, இந்த மனித வளம் எப்படி எந்த தரப்புல எந்த கட்டமைப்புல உருவாக்குனாங்க. இப்ப நம்ம ஊர்கள்ல நாம இதை எப்படி செயல்படுத்த போறோம். உதாரணம் மயிலாடுதுறை மாவட்டம் முழுக்க மொத்தம் 4 தாலுக்கு இருக்கு, அப்படித்தானே. மயிலாடுதுறை ஒரு தாலுக்கு, சீர்காழி 2வது தாலுக்கு, குத்தாலம் 3வது தாலுக்கு, 4வது தரங்கப்பாடி 4வது தாலுக்கு. இப்ப 4 தாலுக்குடைய மக்களும் இங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு தாலுக்குள்ள இருந்து குறைஞ்சது ஒரு 5 பேர் 6 பேர் 10 பேருக்குள்ள உங்க தாலுக்குல இருந்து 10 பேரை நீங்க எடுக்கணும். 4 தாலுக்கும் சேர்ந்து ஒரு 10 பேரா, ஒரு 30 பேர் 40 பேர் கொண்ட ஒரு டீம் உருவாக்கிறோம். இந்த டீம் என்ன செய்யும், மாசம் மாசம் இந்த குழு வந்து மஷூரா செய்வாங்க. நம்ம மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு என்னெல்லாம் செய்யலாம், நம்முடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்ம என்னெல்லாம் டெவலப்ல செயல்படணும் அப்படிங்கிறத பத்தி அந்த குழு என்ன செய்வாங்கன்னா பிளான் பண்ணி அந்த குழுவுக்கு திட்டங்கள் கொடுக்கப்படும். மாறாக அந்த குழு என்ன செய்யும்னா ஒரு மாசம் 2 மாசத்துக்கு பிறகு மதுரைக்கு ஒரு தடவை நீங்க போகணும், மதுரையில என்னெல்லாம் செய்யறாங்க. இன்னொரு பக்கெட் வந்து திருச்சிக்கு போகணும், பள்ளப்பட்டிக்கு போகணும், கரூருக்கு போகணும், சேலம், ஈரோடு, இப்படி ஒவ்வொரு மாவட்டங்கள். இப்ப நீங்க தனிமையா இருக்க மாட்டீங்க. இப்ப நம்முடைய திட்டம் என்னன்னா 5 மாவட்டங்களை இணைச்சு ஒரு கம்யூன் மாதிரி உருவாக்குறோம். 5 மாவட்டங்களுடைய கல்வியாளர்கள், பிசினஸ் மேன், சிந்தனையாளர்கள் இவங்கெல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு இவங்க எப்படி அந்த மாவட்டங்களை வலிமையான பாதையில கொண்டு போகணும் அப்படிங்கிறத பத்தி மஷூரா செய்வாங்க. இப்ப நீங்க மார்வாடி சமூகம் இருக்காங்கல்ல, வியாழக்கிழமை அவங்க சென்னையில ஒண்ணு கூடுறாங்க. வியாழக்கிழமை மார்வாடி சமூகம் ஒண்ணு கூடுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா எந்த ப்ரொடக்ஷன் இப்ப இன்னைக்கு இருக்குது, எப்படி மார்க்கெட் பண்ணணும், எப்படி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல கொண்டு வரணும், எங்க கடை இருக்குது, எங்க கவர்மெண்ட் வந்து டெண்டர் விட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்து மஷூரா பண்ணி அதன் அடிப்படையில் தன்னை வலுப்படுத்துறாங்க. நாம அந்த மாதிரி எந்த மஷூராவும் பண்ணதில்லை. நான் சமீபத்தில் ஜெயரஞ்சன் சார் அப்படின்னு ஒருத்தவரை மீட் பண்ண போனேன். அவர் தான் தமிழ்நாட்டுடைய பிளானிங் கமிஷனுடைய ஹெட். ஸ்டாலின் அரசுல பிளானிங் கமிஷன் உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் 11.8%, கிட்டத்தட்ட 12% ஜிடிபியில வளர்ச்சி கொடுத்த மிகப்பெரிய மாநிலம் தமிழ்நாடு. மொத்த இந்திய வளர்ச்சியில சவுத் இந்தியாவுடைய பங்களிப்பு 47.9%. மொத்த இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குல்ல, இந்த மாநிலங்கள்ல சவுத் இந்தியா மட்டும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி இந்த 6 ஸ்டேட்டும் சேர்ந்து மொத்த இந்திய வளர்ச்சியில 47.9%, கிட்டத்தட்ட 50% வளர்ச்சிக்கு இந்த 5 மாநிலங்கள் தான் காரணம். பாண்டிச்சேரியை விட்டுட்டு 5 மாநிலங்கள் தான் காரணம். கிட்டத்தட்ட மொத்த இந்திய வளர்ச்சியில 50%க்கு நம்ம தான் காரணம். அதுல ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறப்ப டபுள் டிஜிட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பு தமிழ்நாடு. நீங்க ஆய்வு எடுத்து பாருங்க, மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நம்ம நகர்றோம். அப்ப நான் ஜெயரஞ்சன் சார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டிவில எல்லாம் பேசுவார். ஒரு எக்கனாமிஸ்ட், அவர் ஆக்சுவலா ரொம்ப அற்புதமா பேசுவாரு, பொருளாதார வல்லுநர். அவர் வந்து தமிழ்நாட்டுடைய பிளானிங் கமிஷனுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவரை சந்திக்கிறேன் நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பேசுறோம். அவர் எங்களுடைய ஃபேஸ் மீட்டிங்க்கு வந்தார், வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போனார். இப்போ அவர் சொன்னாரு, அஹ்மத், தமிழ்நாட்டினுடைய அடுத்த 10 வருஷத்தினுடைய திட்டம் வந்து எங்களுக்கு வந்து என்ன திட்டம்னா $1 trillion எக்கனாமிக் பாலிசி. $1 trillion எக்கனாமிக் பாலிசி. அதுல இஸ்லாமிய சமூகத்தினுடைய பங்களிப்பு வந்து 80,000 கோடி. அவர் சொல்றாரு 80,000 கோடி நீங்க பங்களிக்கணும். ஆனா எல்லா சமூகமும் எங்களை சந்திக்கிறாங்க, மார்வாடி சந்திக்கிறாங்க, ஜெயின் சந்திக்கிறாங்க, நாடார் சமூகம் சந்திக்கிறாங்க, எல்லாம் சந்திக்கிறாங்க. அரசனுடைய தேவைகள், அரசனுடைய பிரிவில்லேஜ் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் அவங்க கேட்டு தெரிஞ்சு அவங்களுடைய பிசினஸ்ல, சமூக கட்டமைப்புல, இளைஞர்கள் மேம்பாட்டுல பங்களிப்பளிக்கிறாங்க.
ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்து இத்தனை வருஷமா ஒரு முஸ்லீம் அமைப்பு கூட எங்களை வந்து அணுகலை, ஒரு பொருளாதார அமைப்பு அணுகவே இல்லை. என்னென்ன வாய்ப்புகள் கொடுக்குறீங்க? இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. எத்தனை சமூக நம்முடைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அரசுல இருந்து வாங்கணும்? இல்ல. எவ்வளவு ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணோம்? தெரியாது. அப்ப நம்ம மாவட்டங்களை வலிமையா மாத்தணும்னா நம்ம ஒரு கம்யூனாக கட்டமைக்கணும். அப்ப எப்படி கட்டமைக்கணும்? நாங்க எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஊட்டி, மேட்டூர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, இந்த அஞ்சு மாவட்டங்களும் ஒரு கம்யூன். திண்டுக்கல், கரூர், பள்ளப்பட்டி, அதுக்கப்புறம் மதுரை, இதெல்லாம் சேர்ந்து சேலம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கம்யூன். இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில், திருவாரூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கும்பகோணம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கம்யூன். இந்த கம்யூனா இணைக்கும் போது என்ன நடக்கும்னா, நமக்குள்ள ஷேர் பண்ண ஆரம்பிப்போம். கல்வி, இப்போ திருவாரூர்ல என்ன பிசினஸ் நடக்குது, தஞ்சாவூர்ல என்ன நடக்குது, நாகப்பட்டினத்துல எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் எப்படி பாடம் நடத்துறாங்க, கும்பகோணத்துல எப்படி என்னென்ன இன்ஸ்டியூஷன் இருக்குது, இப்படி யாரு என்னென்ன திறமைகள் இருக்குமோ திறமைகளை வந்து நம்ம பகிர்ந்து கொள்வோம். திறமைகளை பகிர்ந்து கொண்டு செயல்படும் போது பல சாதனைகளை நம்மளால செய்ய முடியும். அதுதான் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய அன்சாரிகளையும் மதினாவுடைய முஹாஜிரின்களையும் இணைத்து ஒரு பெரிய சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. அதை எப்படி பண்ணாங்க? அடுத்து வாங்க. ஓகே, இதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹியூமன் ரிசோர்ஸை எப்படி உருவாக்குனாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வரும்போது வெறுமனே 70க்கும் குறைவான சஹாபாக்களோடு வந்தாங்க. பத்ர் யுத்தத்துல அது 313 சஹாபாக்களா அதிகமானுச்சு. உஹது யுத்தத்துல 900 சஹாபாக்களா அதிகமானுச்சு. கந்தக் யுத்தத்துல 3000 சஹாபாக்கள். ஃபத்தஹ் மக்கா வெற்றி அடையும் போது 10,000 சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி உலகத்தை விட்டு பிரியும் போது 1,24,000 சஹாபாக்கள். அப்ப அந்த சைமல்டேனியஸ்லி கிராஜுவலா எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போறாங்க, கிராஜுவலா எப்படி ரிசோர்ஸை நபர்களை தேர்ந்தெடுத்து எப்படி உருவாக்குனாங்க, ஸல்லல்லாஹு அப்படித்தான் உருவாக்குனாங்க. இப்போ ஆன்மீக மேம்பாடு அப்படின்னா குரான் வகை எழுதக்கூடிய சஹாபாக்கள் இருந்தாங்க. நபி இருக்கும் போதே குரானை மனனம் செய்த சஹாபாக்கள் இருந்தாங்க. குரானை கற்றுக் கொடுக்கக்கூடிய சஹாபாக்கள் இருந்தாங்க. குரான் ஹதீஸை பத்தி ஆய்வு செய்யக்கூடிய சஹாபாக்கள் இருந்தாங்க. இப்படி எல்லா துறையிலையுமே. அதே மாதிரி சமூக மேம்பாட்டுல போர் தளபதிகள் இருந்தாங்க, அரசியல் ஆலோசகர்கள் இருந்தாங்க, நீதிபதிகள் இருந்தாங்க, டிப்ளமேட்டிக் ஆபீசர். எந்த நாட்டுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல, ஆனா எல்லா நாட்டை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிக்கக்கூடிய, அந்த நாட்டுக்கு போய் டிப்ளமேட்டிக்கா பேசக்கூடிய சஹாபாக்களை உருவாக்கினாங்க. அடுத்து பொருளாதார வல்லுநர்கள் இருந்தாங்க, விவசாயம் செய்யக்கூடிய சஹாபாக்கள் இருந்தாங்க, வியாபாரம் செய்யக்கூடிய சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு போன்றவங்க எல்லாம் அபு தாஜீருடைய வியாபார தந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வலிமையான ஒரு வியாபார கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. சேமிப்பு மற்றும் பங்கீடு எல்லா துறைகளுக்கும் இருந்துச்சு, சஹாபாக்கள் இருந்தாங்க. அடுத்து வாங்க. அதே மாதிரி கல்வி வல்லுநர்கள், மொழி வல்லுநர்கள் இருந்தாங்க. கல்வி மேம்பாட்டுல கவிஞர்கள் இருந்தாங்க, திட்டம் தயாரிக்கக்கூடியவங்க இருந்தாங்க, பேச்சாளர்கள் இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு துறைகள்லையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உருவாக்குனாங்க. உங்க தாலுக்குல உங்க பகுதிகளில் தலை சிறந்த பிசினஸ் மேன், நல்ல படிப்பாளர்கள், நல்ல டாக்டர்ஸ், நல்ல கவர்மெண்ட் அஃபீஷியல், நல்ல ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க. அவங்களை எப்படி நீ சமூகத்துக்கு சாதகமா மாத்த போறீங்க? நல்ல ஆழமா இதை புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனைகள்ல ஈடுபடுறவங்க எல்லாம் வெறுமனே 5-6% மக்கள் தான் இருப்பாங்க. மித்தமே 90% மக்கள் நல்ல மக்கள் தான். அந்த மக்களை நீங்க தேர்ந்தெடுங்க. உங்க பகுதிகளில் இருந்து நல்ல கல்வியாளர்கள் பிறகு தொழுகை இங்கேயே தொழுதுக்கலாம். ஓகே, நல்ல துறைகள்லையுமே ரிஜால்களை ஹியூமன் ரிசோர்ஸ் நம்ம ஊர்ல இருப்பாங்க. அவங்க வேலை உண்டு இருப்பாங்க. நல்ல ஆசிரியர்கள் இருப்பாங்க, நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க, நல்ல கவர்மெண்ட் அஃபீஷியல் இருப்பாங்க. அவங்கள நம்ம கண்டறிஞ்சு அவங்கள கணக்கெடுத்து அவர்களை சமூகத்துக்கு சாதகமாக மாற்றுவதுதான் மார்க்கத்தினுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சி. எப்பயுமே நம்ம சமூகத்தினுடைய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஒரே ஆளு பல வேலை செய்வார், ப்ராப்ளம் ஃபெயிலியர் தான். ஒரே வேலையை பல பேர் செய்வாங்க, அதுவும் ஃபெயிலியர் தான். அப்படி இருக்கக்கூடாது. கிரியேட் த லீடர்ஸ் ஃபார் மேக் த லீடர்ஸ். எப்பயுமே நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய சிறந்த மனிதர்களை தேர்ந்தெடுத்து நம்ம கூட அவங்களை இணைக்கணும், நாம் அவங்களோட இணையணும். அப்பதான் ஒரு சமூகத்தை நம்ம பண்படுத்த முடியும்.
உதாரணத்துக்கு உங்க ஊர்லயே சிறந்த ஒரு அட்வொகேட் இருக்கலாம், அவருக்கு பொறுப்பு கொடுக்கலாம். நீங்க நம்ம ஊருடைய ஒரு 10 மாணவர்களை அடுத்த 3 வருஷத்துல அட்வொகேட்டா உருவாக்குங்க ஆஜியார் சொல்லலாம். நம்ம ஊர்ல நல்ல ஆசிரியர்கள் இருக்கலாம், நல்ல படித்த மாணவர்கள் +1 +2 நல்ல மார்க் எடுத்த மாணவர்களுக்கு வச்சு ஒரு கல்வி விழிப்புணர்வு கொடுத்து அவங்கள நல்ல மார்க் எடுக்க வைக்கலாம். பல வேலைகள் நம்ம செய்ய முடியும், ஆனா செய்யறது இல்லை. ஏன்? ஆட்கள் பற்றாக்குறை. அந்த 5 பேர் 10 பேர் தான் வாழ்க்கை முழுக்க இருக்கிறது. அந்த 5 பேர் மௌத்தா போற வரை இருக்காங்க. 5 பேர் மௌத்தா போனோடனே அந்த நிறுவனத்தை இழுத்து மூட்டு போயிடுறது. இப்படித்தான் பல விஷயங்கள் நடக்குது. அப்படி பண்ணக்கூடாது. இஸ்லாம்ங்கிறது ஒரு கான்செப்ட், அது ஒரு ஐடியாலஜி. கான்செப்டுக்கு இறப்பே கிடையாது. எப்பயுமே கான்செப்ட்ங்கிறதுக்கு இறந்து போகாது. கான்செப்ட் படிச்சு படிச்சு தெரிஞ்சு உருவாக்கி போய்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் இன்டெலெக்சுவல் திங்கிங் சொல்லுவாங்க. அப்ப கருத்தியல் ரீதியா ஐடியாலஜிக்கல் ரீதியா உருவாக்கணும்னா சஹாபாக்களை இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. ஒவ்வொரு துறை சார்ந்த சஹாபாக்கள் இருந்தாங்க. அடுத்து வாங்க. துறை சார்ந்த சஹாபாக்கள் அடுத்து வாங்க. அடுத்து ஆய்வுகள் செய்யணும். நம்ம ஊருக்கு நம்ம மாவட்டத்துக்கு என்ன தேவை ஆய்வு செய்யணும். இப்ப உதாரணத்துக்கு நாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு பெரிய ஸ்காலரை கூட்டி வந்தோம் ராமநாதபுரத்துக்கு. மாஷா அல்லாஹ், பெரிய ஒரு ஸ்காலர். அவர் வந்து ஒரு ஆய்வு செஞ்சுட்டு வந்தார். ராமநாதபுரத்துல இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு என்னென்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் நடத்தி அங்க இருக்கக்கூடிய 6-7 கல்லூரிகளுடைய பிரின்சிபல்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வர வச்சு ஒரு டீம் அமைச்சு இப்போ மாஷா அல்லாஹ் அடுத்த ஓராண்டுகள்ல என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியெல்லாம் அங்கே பண்ண போறோம். ஏன்னா ராமேஸ்வரத்தின் மீது ஒன்றிய அரசுக்கு ஒரு பெரிய தனி மதிப்பு இருக்கு. இப்போ இன்னைக்கு கூட ஹிந்துல தினத்தந்தியில தினமலர் எல்லாத்துலையும் வந்துச்சு, ராமேஸ்வரத்துல எங்க ஏர்போர்ட் பண்ணலாம் 5 இடங்களை தேர்ந்தெடுத்து ஆய்வுகள் நடக்கும். ஒரு பெரிய ஏர்போர்ட் பண்ண போறாங்க. அப்ப எல்லா நிலையிலையுமே செயல்படக்கூடியவங்க திட்டமிட்டு செயல்படுறாங்க. உண்மைய ஹக்க மக்களை சொல்லி நிலைநாட்ட வேண்டிய பொறுப்புடைய மக்கள் எந்த முயற்சியிலும் செய்யாமே இருக்கிறோம். அப்ப நமக்கு முன்மாதிரியா இருக்கக்கூடிய இந்த பிளானை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த ரிசர்ச் ஆய்வுகள் செய்யணும். இவர் யாருன்னா இவர் தான் ஸ்டீவ் பால்மர். இவர் பேர் ஸ்டீவ் பால்மர். இவர் நோக்கியாவுடைய சிஇஓ. நோக்கியா போன் இருக்குல்ல அதனுடைய சிஇஓ. இவர்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, உலகத்திலேயே மொனோபோலியா மிகப்பெரிய ஒரு பெரிய அதிகாரமுள்ள பிசினஸாக நோக்கியா தானே இருந்துச்சு, எப்படி வீழ்ந்து போச்சுன்னு கேட்டாங்க. எப்படி வீழ்ந்து போனீங்க? நோக்கியாங்கிற போன் யார் வச்சிருக்கா? இப்ப விரல விட்டு எண்ணிடலாம். எத்தனை பேர் நோக்கியா வச்சு கை தூக்குங்க. நோக்கியா போன் யார் யூஸ் பண்றீங்க? சாம்சங் தூக்குங்க. சாம்சங் மேக்சிமம் சாம்சங். அதனுடைய துணை அமைப்பாக ஓப்போ, OnePlus 1 இப்படி நிறைய இருக்கு. ஓகே, இப்போ சுருக்கம் என்னன்னா அந்த நோக்கியாங்கிற போன் இருக்கும்போது இவர்கிட்ட கேட்டாங்க எப்படி தோத்து போனீங்க. இப்போ ரொம்ப அழகா அவர் சொன்னாரு, நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் தோற்று விட்டோம்னு சொன்னார். எந்த தப்புமே செய்யல ஆனா தோத்து போயிட்டோம். அழுதார். அப்ப பேட்டி கேட்கிறவங்க எப்படி தோத்து போனீங்க? 1996 இருந்து 2006 வரைக்கும் உலகத்துல ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத சாம்ராஜ்யமாக இருந்தது நோக்கியா. அந்த நோக்கியா போனை ஒரு ஆள் சந்திப்பான். அவன் பேரு ஜார்ஜ்னு சொல்லி அவர் போய் சந்திப்பார். ஜார்ஜ் சொல்லுவாரு, உங்களுடைய போனுடைய ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல அது கஸ்டமைஸ்டா இல்லை, அதை எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதை இலகுப்படுத்துறதுக்கு நான் ஒரு ஓஎஸ் தயாரிச்சிருக்கேன், அந்த ஓஎஸ் பேர் ஆண்ட்ராய்டு, அதை பயன்படுத்துங்கன்னு சொன்னார். போய் ஸ்டீவ் பால்மரோட டீம்கிட்ட போய் அந்த டீம் என்ன சொன்னிச்சு, இல்லை இல்லை நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், வசதியாக இருக்கிறோம், மக்கள் எல்லாம் எங்களை பயன்படுத்துகிறாங்க, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு தடவை சொல்லலை. இவர் 5 தடவை வந்தார். 5 தடவையும் அவரை வெளியே எழுப்பிட்டாங்க. அவர் கருத்தை ஏற்றுக்கல. அப்போ சாம்சங்கிற அந்த ஃபோன் கம்பெனி முதல்ல மொபைல் ஃபோன் தயாரிக்கல, அவங்க டிவி கண்ணாடி தயாரிக்கிறவங்க, டிவியுடைய அந்த கிளாஸ் தயாரிக்கக்கூடியவங்க. அவங்க இவரை கூப்பிட்டு அவருடைய ஓஎஸ்ல விலை கொடுத்து வாங்கி ஒரு ஃபோன் தயாரிக்கிறாங்க. அதுக்கு பேர் நோட் சீரியஸ்ன்னு சொல்லி 2009-10 ஒரு ஃபோன் வெளியிட்டாங்க. சாம்சங் நோட். நாங்கள் பேனாலாம் வச்சிருப்போம், இதில் எழுதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபோன் வெளியிட்டாங்க. அந்த ஃபோன் அந்த ஆண்ட்ராய்டு வெளிவந்த பிறகு ஒட்டுமொத்தமான சாம்ராஜ்யம் நோக்கியாவுடைய சாம்ராஜ்யம் வீழ்ந்து போச்சு. இப்போ ஸ்டீவ் பால்மர் சொன்னாரு, நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் தோற்றுவிட்டோம். ஏன்? நாங்கள் எங்களை அப்டேட் பண்ணிக்கல. காலத்திற்கு தகுந்தாற் போல், நேரத்திற்கு தகுந்தாற் போல், மக்களுடைய மனநிலைக்கு தகுந்தாற் போல், டெக்னாலஜி தகுந்தாற் போல் நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்வது காலத்தின் அவசியம். மாற்றம் என்பது தேவையில்லை, ஆனால் மேம்பாடுங்கிறது ஒவ்வொரு நொடிக்கும் தேவைங்கிறத புரிஞ்சுக்கணும்.
மாற்றம் தேவையில்லை. இஸ்லாத்துல எந்த மாற்றத்தையும் யாரும் கொண்டு வர தேவையில்லை. குரான் தான், ஹதீஸ் தான், நபிமார்கள் தான், ஈமான் தான். அதுல யாரும் எந்த மாற்றமும் கொண்டு வர தேவையில்லை. ஆனா அப்கிரேட் காலத்திற்கு தகுந்தார் போல் ஸல்லல்லாஹு சட்டை போட்டாங்க, நானும் சட்டை போட்டிருக்கேன். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. சட்டைங்கிறது கொண்டு நோக்கம் உடலை மறைத்தல் தான். முழங்கால்ல இருந்து தொப்புள் வரைக்கும் ஆண்கள் மறைக்கணும், பெண்கள் முழுமையா மறைக்கணுங்கிறது தான் கட்டமைப்பை தவிர அதனுடைய அப்கிரேட் நோக்கி நாங்கள் நகரணும். அப்கிரேட் பண்ணல, இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியாது. மார்க்கத்தை பாதுகாக்க முடியாது. மார்க்கத்தை பாதுகாத்து கட்டமைக்கணும்னா நமக்கு ஆய்வுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம இன்றைய கால சூழ்நிலையில நாம நம்முடைய இளைஞர்களை, பெண்களை, வாலிபர்களை உருவாக்கணும்னா நாம் ஒரு வலிமையான திட்டத்தின் அடிப்படையில் பயணிக்கணும். அடுத்து வாங்க. இப்ப இந்தியா போன்ற நாடுகள், உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் தன்னுடைய நாடுகளுடைய வளர்ச்சிக்கு ஆய்வுகள் செய்யறாங்க, ரிசர்ச் பண்றாங்க. இந்த லிஸ்ட்ல இந்தியாவும் இருக்காது, அரபு நாடுகளும் இருக்காது. ஏன்னா ரிசர்ச்ங்கிற கான்செப்ட் நம்மள்கிட்ட இல்லை. அடுத்து வாங்க. அந்த ரிசர்ச் ஆப்ரேஷனா, கள நிலவரங்கள், டெக்னிக்கலா எப்படி பண்ணணும், டாக்டிக்கல், சமூக தேவைகள் என்ன, தொடர்ந்து எப்படி பயணிக்கணும், இதெல்லாம் தனித்தனி பாடங்கள். அடுத்து வாங்க. சரி, முக்கியமான பாடம். இந்த செயல் திட்டங்களை நோக்கி நகரணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு மனநிலைகள் வேணும். எந்த மனநிலைகள்ல திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம்? ஒன்று, எல்லா நிலையிலும் ஷரியத்துக்கு உட்பட்டு நடக்கணும். ஷரியத்தை மீறி ஒரு வளர்ச்சி கிடையாதுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மார்க்கம் என்ன சொல்லுதோ, குரான் என்ன சொல்லுதோ, ஹதீஸ் என்ன சொல்லுதோ அதுதான் வளர்ச்சி. அதை மையப்படுத்தி தான் நம்முடைய ஆய்வுகளை, நம்முடைய வளர்ச்சியை கொண்டு போகணும். இஸ்ரேல் பண்றாங்க, இவங்க பண்றாங்க, அமெரிக்கா பண்றாங்க, அதனால நான் பண்றேன், பண்ண முடியாது. நம்முடைய வளர்ச்சி என்பது மார்க்கத்துக்கு உட்பட்ட வளர்ச்சி. ரெண்டாவது, உலமாக்களும் பொதுமக்களும் இணைந்து பயணிக்கணும். உலமாக்கள் தனியா, பொதுமக்கள் தனியா பயந்து ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்க முடியாது. உலமாக்களும் மார்க்கத்தையும் சமய அறிவும் சமகால அறிவும் சேர்ந்தாதான் மாற்ற வளர்ச்சி, சமூக வளர்ச்சி. மூணாவது, அனைத்தையும் ஆலோசனையின் அடிப்படையில் செய்யணும், மஷூரா இல்லாம செய்யக்கூடாது. நாலாவது, யார பொறுப்பாக கன்வீனரா, யார பொறுப்பாளரா போட்டிருக்கோமோ அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். ஐந்தாவது, எல்லா நிலையிலையுமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். இந்த ஐடியாலஜியோட தான் நம்ம பயணிக்கணும். அடுத்து வாங்க. இப்ப ஆன்மீக மேம்பாடு மொத்தம் 4 பிரிவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு கட்டமைச்சாங்க. ஒன்று, மக்களை அல்லாஹ்வோடு இணைக்கிறது. யாரெல்லாம் இணைச்சாங்க? நம்ம ஊர் குழந்தைகளை எப்படி மேம்படுத்தணும், பெண்களை எப்படி மேம்படுத்தணும், இளைஞர்களை எப்படி மேம்படுத்தணும், குடும்ப நிர்வாக கட்டமைப்பை எப்படி ஏற்படுத்தணும். ஒவ்வொரு ஊர்லையும் ஃபேமிலி கேர்லைன் கவுன்சிலிங் சென்டரை உருவாக்கணும். நம்ம ஊர்ல ஒரு நிக்கா நடக்குதா, அந்த நிக்காவுடைய ஆண் பெண் குடும்பங்கள் அந்த 3 மணி நேர கவுன்சிலிங்க்கு வராம நிக்கா நம்ம கொடுக்க கூடாது அப்படிங்கிறத கொண்டு வரணும். எந்த காலத்துல கொண்டு வர போறோம்? ட்ரிபிள் தலாக் சட்டம் வர்றப்ப பேசணும். வந்தே கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. அந்த ஆட்சியும் போய் அடுத்த ஆட்சியும் வந்துருச்சு. இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம். அப்ப இது எப்படி கொண்டு வர போறோம்? இதுக்குண்டான பயிற்சி முறைகள், இதுக்குண்டான திட்டங்கள், இதற்கான முறைகள் எல்லாம் நம்ம கொண்டு வரணும். வாலிபர்களை எப்படி மேம்படுத்த போறோம், பெண்களை எப்படி மேம்படுத்த போறோம்? ஒவ்வொரு மேம்பாட்டுக்கும் ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளானை நம்ம ஊர்ல எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியம். அடுத்து வாங்க. இதுக்கு முன்னாடி போங்க. இதுக்கு தரவுகள் சேகரிக்கணும். நம்ம ஊர்ல எத்தனை பெண்கள், எத்தனை வாலிபர்கள் இருக்காங்க, தொடர் ஆலோசனைகள், தொடர்ந்து மீட்டிங் நடத்தணும், ஆய்வுகள் செய்யணும், தொடர் உருவாக்கம். நம்மளை போல 5 பேரை 10 பேரை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இந்த ஒரு குழு நம்ம ஊர்ல இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திரும்ப சொல்றேன், மாற்றம் என்பது உடனே நிகழாது. மாற்றம் என்பது நாம் மாறுவதை கொண்டும் மக்களை மாற்றுவதை கொண்டுதான் ஏற்படுமே தவிர மாற்றம் என்பது தானாக ஏற்படாது. பேசிட்டு கலைஞ்சு ஆதங்கப்பட்டு கலைஞ்சு எங்க ஊர் இளைஞர்கள் சரியில்லை, பெண்கள் சரியில்லை, குடும்பங்கள்லாம் வீணா போச்சு அப்படின்னு பேசிட்டு கலைஞ்சு போய் எந்த புண்ணியமும் இல்லை. அதற்கான தீர்வு என்ன, அதற்கான முயற்சி என்ன, அதற்கான விடிவு என்ன, அதற்கான திட்டம் என்ன, செயல் திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி ஏதாவது ஒரு முறையில முயற்சி செய்ய ஆரம்பிக்கும். நாங்கள் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 19 இடங்கள்ல மேரேஜ் கவுன்சிலிங் நடத்துறோம். ஃபேமிலி கேர்லைன் கவுன்சிலிங் ரொம்ப அற்புதமா நடக்குது, அழகா பண்றாங்க. அந்த ஊருக்காரவங்க சொல்றாங்க, எங்க ஊர்ல தலாக்குடைய குடும்ப பிரச்சனைகள் குறைஞ்சிருச்சு, 70% குறைஞ்சிருச்சு. பல கல்லூரிகள்ல நாங்கள் பாடங்கள் கொடுக்குறோம். ஃபேமிலி இஸ்லாமிக் வாழ்வியல், இஸ்லாமிக் லைஃப் ஸ்டடீஸ், ஜமால் முகமது கல்லூரியிலிருந்து கிட்டத்தட்ட 16 கல்லூரிகள்
போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 2000 பேர் சர்டிஃபிகேட் வாங்க வச்சோம். கல்லூரியே சொல்றாங்க, இந்த பாடத்திட்டம் வந்த பிறகு எங்க மாணவர்கள்ட்ட அகலாக்குகள் அதிகமாயிருச்சு, ட்ரக்ஸ் குறையுது, மோசமான மனநிலைகள் மாற்றப்படுது. ஏதாவது நலவுகள் மக்கள்கிட்ட போய் சேரணும். நலவுகளுக்காக முயற்சிகள் செய்யணும், திட்டங்கள் போடணும், யோசிக்கணும், பயிற்சி எடுக்கணும், பயணிக்கணும். சும்மாவே இருந்தோம்னா எதுவும் மாறாது. எந்த முயற்சியும் செய்யாம சமூகத்தை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா சமூகம் மாறாது. அதற்கான முயற்சிகள், அதற்கான உழைப்புகள், தியாகங்கள் செய்யணும். அதற்கு சரியான திட்டமிடுதலோடு பண்ணணும். பண்ணா கண் கூடாக மாற்றம் தெரியுது, கண் முன்னாடி தெரியுது மாற்றம். இதுவரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 186 ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனை இளைஞர்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க? 400 பேருக்கு மேல பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். எப்படி முடியுது? இது ஒன்றிணைகிறத கொண்டுதான் முடியும். ஒன்றிணைஞ்சு பயணிக்கும் போதுதான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அதை விட்டு குறை சொல்லிக்கிட்டே இருந்து, பிரச்சனை பேசிக்கிட்டே இருந்து, ஒதுங்கி போனோம்னா அடி பாதாளத்துக்கு போன பிறகு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, ஊரே ஒண்ணு சேர்ந்தாலும் ஒண்ணு செய்ய முடியாது. அப்போ நான் அடிக்கடி சொல்றத, நாம் நன்றாக இருக்கும் போதே நாம் நன்றாக உருவாகி கொள்ள வேண்டும். நாம் பலகீனப்பட்ட பிறகு நம்ம உருவாக முடியாது. இன்னும் பலகீனம் ஆகிக்கிட்டே இருக்கோம். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கங்க, பலகீனம் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் பலகீனமானோம்னா எந்திரிக்க முடியாது. புலி 5 மடங்கு 6 அடி இருக்குதா, 2 அடி இருக்கா, ஈஸியா வந்துடலாம். 3 அடி இருக்கா, வந்துடலாம். 6 அடி இருக்கா, வந்துடலாம். 10 அடி இருக்கா, வந்துடலாம். 100 அடிக்கு போனா திரும்பி மேல வர்றது கஷ்டம். மேல வர முடியாது, ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாயிருவோம். நாங்க அடி பாதாளத்துக்கு போய்கிட்டே இருக்கிறோம். அது எல்லாத்துக்குமே தெரியும், யாரும் தெரியாமல்லாம் கிடையாது. வந்திருக்கிறவங்க எல்லாம் என்ன விட அறிவாளிகள். நிச்சயமா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எந்த மெத்தடாலஜியில செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பினுடைய முக்கியமான பகுதி. இப்பயும் கேட்டுவிட்டு எல்லாம் நல்லா இருக்குமோனா சிறப்பு அப்படின்னு சாப்பிட்டு போயிடக்கூடாது. அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய இளைஞர்கள் மேம்பாட என்ன செய்ய போறோம்? இங்க இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு என்ன செய்ய போறோம்? குழந்தைகளுக்கு என்ன செய்ய போறோம்? பெண்களுக்கு என்ன செய்ய போறோம்? வியாபாரிகள் எப்படி ஒன்று கூடலாம்? இப்ப நேற்று திண்டுக்கல் மாவட்டத்துல நடந்துச்சு, மாஷா அல்லாஹ், பிசினஸ் மீட்டிங். கிட்டத்தட்ட 200 பேர் கலந்துக்கிட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க இளம் பிசினஸ் மேன் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க. சின்ன பசங்க 2-3 மீட்டிங்க்கு வந்தாங்க. 3வது மீட்டிங் ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, இண்டஸ்ட்ரியல் ஓன் கடை வச்சிருக்காரு, ஸ்டீல் தயாரிக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்போ ஒரு பெரிய கட்டமைப்பு ஃபார்ம் ஆகுது. அவங்க சொன்னாங்க, இந்த 2-3 மாசத்துல மட்டும் நாங்க கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் ஷேர் பண்ணிருக்கோங்கிறாங்க. 10 crores பிசினஸ் நாங்க ஷேர் பண்றோம். ஏன் பிசினஸ் அவர் எடுத்துக்கிறாரு, அவர் பிசினஸ் நான் எடுக்கிறேன், எனக்கு தேவையானது அவர் கொடுக்குறாரு, அவருக்கு தேவையானது இவர் கொடுக்குறாரு, எங்களுக்குள்ள ஷேரிங் உண்டாகுது. மார்வாடிஸ் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க? ஷேர் பண்றாங்க. அவங்க பாருங்க, 100 crores பண்றவங்க எல்லாம் ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. 500 crores 1000 crores பிசினஸ் பண்றவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க, மீட்டிங் நடத்துறாங்க, பேசுறாங்க, ஆட்களை பகிர்ந்துக்கிறாங்க. உங்களுக்கு யார தெரியும், உங்களுக்கு நம்ம யாராவது ஒண்ணு கூடுறோமா? யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப எங்க உதாரணத்துக்கு இப்ப இந்த டெல்டா பகுதியை எடுத்துக்குவோம். 5 மாவட்டங்கள், 5 மாவட்டங்கள்ல நிறைய பிசினஸ் மேன் இருக்கலாம். என்னைக்காவது நம்ம 10 பிசினஸ் மேன் ஒண்ணு சேர்ந்து, உனக்கு எத்தனை மினிஸ்டர் தெரியும், எனக்கு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் தெரியும், எனக்கு ஒரு IAS ஆஃபீஸர் தெரியும், எனக்கு அந்த ஊர் தெரியும், எனக்கு அந்த மினிஸ்டர் தெரியும், அந்த மேனேஜர் தெரியும், அங்க அப்படி ஒரு கனெக்ஷன் நம்ம இருக்கா? இல்ல. இண்டிவிஜுவலி we are very strong, but institutionally we are very weak. தனி மனிதராக நம்ம வலுப்பற்ற மாதிரி தெரியும், ஆனா ஒரு குழுவா, கூட்டமா நம்ம பலகீனப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இதனுடைய நோக்கமே என்னன்னா, வாத்தசின் பிஹபிடிக்கலாம், அந்த ஒரு இணக்கத்தை நோக்கி நகரணும், ஒருங்கிணைப்பை நோக்கி நகரணும். அதற்கு இந்த நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வாங்க. ஸோ குழந்தைகளை எப்படி எல்லாம் உருவாக்கணும், அடுத்து வாங்க. பெண்களை எப்படி உருவாக்கணும், அடுத்து வாங்க. இளைஞர்களை எப்படி உருவாக்கணும், அடுத்து வாங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு ஊர்கள்லையும் இந்த ஃபேமிலி கேர் லைன் கவுன்சிலிங் சென்டரை எப்படி உருவாக்கணும், அடுத்து வாங்க. இது முதல் திட்டம் நம்பர் 1. திட்டம் 2, சமூக மேம்பாடு. சமூக மேம்பாட்டில் 4 விஷயங்களை சொல்றோம். 1, மகல்லாக்களை வலுப்படுத்துங்க. 2வது, ஊரக வளர்ச்சி. உங்க ஊரை டெவலப் பண்ணுங்க. நம்ம ஊர்ல எத்தனை ஹாஸ்பிட்டல் உருவாக்கி இருக்கோம், எவ்வளவு மரங்கள் நட்டிருக்கிறோம், எவ்வளவு குளங்கள் வெட்டிருக்கிறோம், எத்தனை ஏழைகளை பாதுகாத்திருக்கிறோம், வறுமை கேட்டுக்குள்ள உள்ள மக்களை எத்தனை பேர்த்த மீட்டு எடுத்திருக்கோம், ஒண்ணுமே தெரியாது நமக்கு, ஒண்ணுமே தெரியாது. அப்ப நம்ம வறுமை கோட்டில இருந்து மக்களை எப்படி மீட்டு எடுக்க போறோம்? நமக்கு ஜக்காத் இருக்குது, சதக்கா இருக்குது, டொனேஷன் இருக்கு, தர்மம் கொடுக்கறது குர்ஆன் திரும்ப சொல்லுது. ஆனா இந்த சமூகத்துலதான் 3 பிச்சைக்காரங்க, 1 பிச்சைக்கார முஸ்லீம் இந்தியாவில் வரக்கூடிய. ஏன் இவ்வளவு பலகீனம்? நம்ம ஒருங்கிணைஞ்சு செயல்படலாம். பிரிஞ்சு போறோம். அக்கீதா ரீதியா பிரிகிறோம், இயக்க ரீதியா பிரிகிறோம், கருத்து ரீதியா பிரிகிறோம், பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அவங்கவுங்க வேலையை செய்யுங்க. ஆனா ஊர் மாவட்டம் வளர்ச்சிங்கிறப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கங்க.
உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய பாதை வேறாக இருக்கலாம், ஆனா இலக்குகள் ஒன்றாக இருக்கணும். இன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசினுடைய தாய் கழகத்துக்கு எத்தனை அமைப்பு இருக்கு தெரியுமா? 148 அமைப்புகள் இருக்கு. 148 அமைப்புகள். அவங்க எல்லாரும் ஒரு இலக்கு. அவங்க தனித்தனியா தான் இருப்பாங்க, தனித்தனி பேரு, தனித்தனி மக்கள், ஆனா இணைந்து செயல்படுறாங்க. ஹக்கள் இருக்கிற நாம இணைப்பே இல்லாம இருக்கிறோம். அப்போ இந்த மாவட்ட வளர்ச்சிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறோம்? யாராவது ஒரு 10 பேராவது கவலைப்படுங்க. தயவு செய்து சொல்றேன், ஒரு 10 பேர் 20 பேராவது கவலைப்படுங்க. கவலையாவது படுங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் ஆஜியா, சும்மா கவலைப்பட ஆரம்பிங்க. கவலைப்பட ஆரம்பிச்சாவே அல்லாஹ் உதவிகள் கொடுத்துருவாங்க. சமூக நல்லிணக்க மேம்பாடு, எப்படி மாற்று சகோதர மக்களோடு இணைந்து பயணிக்கணும். இந்த நாடு சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம்ங்கிற ஆழமான கருத்தியலை கொண்டது இந்த நாடு, தமிழ்நாடு. இதை இன்னும் எப்படி வலுப்படுத்தி கொண்டு போகணும்? கருத்துக்களை உள்வாங்கி செய்யுங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கங்க, கான்செப்டோடு பயணிங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, கோவப்படாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க, நிதானமா பயணிங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு அமைப்புல இருக்கலாம், நீங்க ஒரு வேலை செய்யலாம், உங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கலாம், அதை செய்யுங்க, செய்ய வேணாம்னு சொல்லல. நீங்க இயக்கத்துல இருக்கலாம், ஒரு என்ஜிஓ நடத்தலாம், கல்வி உதவித்தொகை கொடுக்கலாம், மருத்துவம் செய்யலாம், என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய விருப்பம். நம்முடைய நோக்கம் என்ன? இணைந்து செயல்படுதல். விருப்பம்னு ஒண்ணு இருக்கு, நீட்ஸ் தேவைன்னு ஒண்ணு இருக்குது, நோக்கம் ஒண்ணு இருக்குது, விருப்பம்னு ஒண்ணு இருக்கு. இது மூணுக்கு மத்தியில வித்தியாசம் வச்சுக்கணும். இப்ப நாம ஒரு நோக்கத்தோட பயணிக்கணும்னு நான் சொல்ல வரேன். அப்ப அதே மாதிரி ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு மேம்பாடு. நம்மள மாதிரி யாரெல்லாம் நம்ம ஊர்ல செயல்படுறா. இப்ப நாங்க சமீபத்துல சேலத்துல, ஈரோட்ல, கோயம்புத்தூர்ல 100 என்ஜிஓ அழைப்பு கொடுத்தோம். 100 என்ஜிஓ, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வேலை செய்யறாங்க. மாற்று சகோதர மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அவார்டு கொடுத்தோம். அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. குளங்களை சில பேர் பாதுகாக்கிறாங்க, சில பேர் நீர்நிலைகளை பாதுகாக்கிறாங்க, சில பேர் உணவுகள் கொடுக்குறாங்க, சில பேர் இறந்து போனவங்களை போய் புதைக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு வேலை செய்யறாங்க. அந்த வேலை செய்யறவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்து நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படணும். ஒரு கனெக்ஷன்ஸை ஏற்படுத்திக்க. யாரையும் எதிரிகளா, காம்படிஷனா பார்க்காதீங்க. நமக்கு பிடிக்காதது ஒரு ஆள் செஞ்சா அது காம்படிஷன், அவங்க எதிரி நினைக்க கூடாது. அல்லாஹு தாலா இந்த உலகத்துல ஒவ்வொருத்தவங்களை கொண்டு ஒவ்வொன்றை பாதுகாக்கிறான், ஒண்ணு செயல்படுத்துறான். அதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ஈஸி, செயல்படுத்தலாம். இது சமூக கட்டமைப்பு. அடுத்து வாங்க. அதுக்கு தரவுகள் சேகரிக்கணும், தொடர் ஆலோசனைகள் செய்யணும், சமூக ஆய்வுகள் செய்யணும், தொடர் உருவாக்கம். நம்மள மாதிரி 10 பேரை, 5 பேரை, 20 பேரை, 30 பேரை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அடுத்து வாங்க. அதுக்கு மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். ஊர் ஊரா மக்கள்கிட்ட போய் பேசி 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 டெவலப் ஆகணும். உங்க ஊர்ல இருந்து ஒரு 10 பேரை இந்த பிரசன்டேஷனை பண்ற அளவுக்கு தயாரிக்கணும். நானே ஒவ்வொரு தடவையும் உங்க ஊருக்கு வர முடியாது. ஓகே, இந்த டீம்ல இருந்து யார் எனக்கு தகுதி, மௌன என்ன ட்ரெயின் பண்ணுங்க, நான் ட்ரெயின் ஆகிறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் ட்ரெயின் ஆகிக்கிறேன், நான் பேசுறேன் மக்கள்கிட்ட போய், நான் உருவாக்குறேன் அப்படின்னு யாராவது இளைஞர்கள், உலமாக்கள், பொதுமக்கள், நல்ல பிசினஸ் மேன் யார் வந்தாலும் முன்ன வாங்க. அவங்கள ட்ரெயின் பண்றோம், நீங்க பண்ணுங்க. இது உங்க ஊர், உங்க மக்கள். இவங்களை பாதுகாக்க வேண்டியது, மேம்படுத்த வேண்டியது உங்க பொறுப்பு தான். எல்லா நிலையிலும் நம்மளையும் வந்துகிட்டு இருக்க முடியாது, புரிஞ்சுக்க. அடுத்து வாங்க. அடுத்து வாங்க. அடுத்து 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 ஓகே, அடுத்து வாங்க. 3வது திட்டம் பொருளாதார மேம்பாடு. பொருளாதாரத்துல நம்ம ஸ்ட்ராங்காக மாறணும். ஷரியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த சமூகம் பொருளாதாரத்துல பலகீனம் அடையுதோ அந்த சமூகம் சீக்கிரமே நசுக்கப்பட்டுரும், குரல் கொடுக்க முடியாது. முரளியல்லா சொல்றாங்க, எந்த அளவுக்கு நீங்க ஷரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு பொருளாதார கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கு. ஒரு வலிமையான சமூகம் யாருன்னா, யார் கான்ட்ரிபியூஷனை அதிகப்படுத்துறாங்களோ அவங்க தான் வலிமையா சமூகம் மாற முடியும். 25 கோடி மக்கள் இருந்து வெறுமன 3% ஜிடிபி கொடுத்தா என்ன நடக்கும்? நாம இதை எப்படி அதிகப்படுத்தலாம்? நாம எப்படி இளைஞர்களை உருவாக்கலாம், மேம்படுத்தலாம்? உதாரணத்துக்கு ஜோகோ கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜோகோ ஆரம்பத்தில் மீட்டிங் நடத்தும் போது அமெரிக்கா கம்பெனி, அமெரிக்காவில் தான் அவருடைய மெயின் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. அதனுடைய யூனிட் தான் தென்காசியில் போடப்பட்டிருக்கிறாங்க. தென்காசியில் ஜோகோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக தென்காசியினுடைய பெருக்கப்பட்ட இன்கம், தனி மனிதனுடைய வருமானத்தை பற்றி ஆய்வு செஞ்சாங்க. அது ரொம்ப குறைந்து இருந்துச்சு. ஜோகோ 3 வருஷத்துல வேலை வாய்ப்புகள், இளைஞர்களுக்கான பயிற்சி முகாம்கள் நடத்த அந்த ஊரினுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சி தமிழ்நாடை பொறுத்தவரை பெரிய லெவலில் வளர்ந்துருச்சு. காரணம் என்னன்னா, ஒரு கம்பெனியினுடைய முயற்சி. இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து, நம்ம மாவட்டத்தினுடைய எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பெருக்கப்பட்ட இன்கம், வறுமை இல்லாத ஒரு பகுதி, இளைஞர்கள் மேம்பாடு அப்படிங்கிற கட்டமைப்புல நாங்கள் பயணிக்கும் போது அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துல மயிலாடுதுறை மாவட்டம்
மாஷாஅல்லாஹ் அந்த டெல்டா பகுதியினுடைய முழு தமிழகத்தினுடைய முன்மாதிரியாக மாற்ற முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு செல்வந்தர்கள், படித்தவர்கள், சிந்தனையாளர்கள் எல்லாருமே இருக்கீங்க. ஆனா ஒருங்கிணைக்கு எல்லாம் தனித்தனியா பெரிய வீடு, பெரிய பள்ளிவாசல், பெரிய வாழ்க்கை முறை வாழ்றோம். ஆனா ஒரு இணைந்த வாழ்க்கையை வாழ்றோமானா இல்லை. அதை உருவாக்குறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி செய்யணும். ரொம்ப முக்கியமான பகுதி இதெல்லாம். ஓகே, நல்லது. அதுக்கு வியாபார தொடர்புகள் மேம்பாடு. பொருளாதாரத்தை பொறுத்தவரை 4 கட்டமைப்பா நம்ம பயிற்சி கொடுக்குறோம். ஒன்று வியாபார மேம்பாடு, கனெக்ஷன்ஸ், யார் என்ன தொழில் செய்யறா, யார் என்னென்ன வியாபாரங்கள் செய்யறாங்க அப்படிங்கிறத ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்காரவங்களும் சேலத்துக்காரவங்களும் சேர்ந்து மெட்ராஸ் மெஸ்ன்னு ஒரு பெரிய ஹோட்டல் உருவாக்கியிருக்காங்க சேலத்துல. பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபார்மேஷன், பெக்டோஸ்ன்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் டெவலப் பண்ணியிருக்காங்க பள்ளப்பட்டிக்காரவங்கலாம் சேர்ந்து. அடுத்து மெடிக்கல் அசோசியேஷன் உருவாக்குறாங்க. கவர்மெண்ட்ஸுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பள்ளப்பட்டிக்காரவங்க எல்லா இடங்கள்லையும் கவர்மெண்ட்ஸ் கடை வச்சிருப்பாங்க, துணிக்கடை. இவங்களெல்லாம் ஒன்றுச்சு நம்ம ஏன் டையிங் ப்ராசஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் ஓனா ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முயற்சிகள் நடக்குது. எப்போ ஒருங்கிணைகிறாங்களோ பெரும் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். அதுதான் உங்களுக்கும் சொல்றேன், உங்களுக்கும் அதான் சொல்றேன். இப்போ கேர்லிஸ் எப்படி வெளிநாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நான் குவைத் போயிருந்தேன் சமீபத்தில். குவைத் யூனிவர்சிட்டிக்கு கிளாஸ்க்காக போயிருந்தேன். குவைத் யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட 10,000 மாணவர்களுக்கு மேலே படிக்கிறாங்க. ஆனால் தமிழ் மாணவர்கள் யாருமே இல்லை. 3 லட்சம் தமிழ் மக்கள் குவைத்தில் இருக்கிறாங்க. 3 லட்சம் தமிழ் மக்கள், 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் கேர்லிஸும் ஸ்ரீலங்கன்ஸ் தான் அதிகமாக குவைத் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. தமிழ் மாணவர்கள் ஒரு மாணவர் கூட படிக்கல. 3 லட்சம் தமிழ் மக்கள் அங்கே இருக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு குவைத் யூனிவர்சிட்டியே தெரியல. அதுல 24,000 ரூபாய் மாசத்துக்கு 24 ஸ்டைஃபன்ஸ் கொடுக்குறான். 24,000 ஸ்டைஃபன், 100 KD கொடுத்து ஃப்ரீ எஜுகேஷன். யார் வேணாலும் படிக்கலாம். கேர்லிஸ் ஃபுல்லா படிக்கிறாங்க. ஸ்ரீலங்கன் தமிழ் மக்கள் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒரு மாணவன் படிக்கல. நம்ம ஏன் படிக்கக்கூடாது? அங்க படிச்சு அங்க காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகி அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுடைய குவைத்தினுடைய வளர்ச்சிக்கு தமிழ் மக்களுடைய பங்களிப்பு அப்படின்னு மீட்டிங் நடத்தணும். நாங்கள் பெரிய கவர்மெண்ட்ல இருந்து பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. 3 லட்சம் தமிழ் மக்கள் அங்க இருக்கிறோம். அப்ப 10 லட்சம் இந்தியர்கள் அங்க இருக்கிறாங்க. 10 lakhs இந்தியர்கள் குவைத்தில் மட்டும் நான் சொல்றேன். ஆனா திட்டம் இல்லை. நம்ம தமிழ் மக்கள் அப்படி ஒன்றிணையணும். நம்ம அப்படி ஒருங்கிணைந்த கட்டமைப்பை ஏற்படுத்ததான் நாங்கள் முயற்சி செய்யணும். அதுக்கு வியாபார தொடர்புகள் எப்படி கொண்டு வரணும், வியாபார பயிற்சிகள், இன்னைக்கு உள்ள மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்ப நேற்று கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பத்தி கோயம்புத்தூர் சாம்பர்ல இருந்து ஒரு பையன் வந்து பேசினார், முசம்மில், திண்டுக்கல்ல. அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் அசந்து போயிட்டாங்க. எப்படி பிசினஸை டிஜிட்டலி எப்படி மாற்றணும், எப்படி டிஜிட்டலி பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு பயிற்சி கொடுக்குறாரு அந்த பையன். அப்ப அந்த அறிவை, எங்கேயோ இருக்கிற அறிவை, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அறிவை கொண்டு வந்து திண்டுக்கலுக்கு பயன்படுத்துறோம். திண்டுக்கல்லுடைய வியாபாரிகள், நிறைய இளைஞர்கள்லாம் அந்த பையனை வந்து மொச்சிட்டாங்க. எனக்கு சொல்லுங்க, நான் என்ன செய்யணும், எப்படி ஃபேஸ்புக்கில் பண்ணணும், எப்படி யூடியூப்ல பண்ணணும், எப்படி நான் வந்து அப்லோட் பண்ணணும், எப்படி நான் டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணணும் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம எல்லாரும் சகோதரர்கள். இஸ்லாமிய மக்கள் செங்கற்கற்களை போட, ஒரு கல் இன்னொரு கல்லை தாங்கி பிடிக்கும், இன்னொரு கல் இன்னொரு கல்லை தாங்கி பிடிக்கும். ஆனா நான் இன்னைக்கு எல்லாம் உடஞ்சு கிடக்கும். அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கு பயிற்சி தேவை. தொழில் மேம்பாட்டு பயிற்சி, தொழில் பயிற்சி மையம். நம்ம ஊர்ல தொழில் பயிற்சி மையத்தை எப்படி உருவாக்குறது? அயலக திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் டெல்டா பகுதியில் ஒன்று வேணும். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இங்க இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் புதுசா வியாபாரத்துக்கு போறாங்க வெளிநாட்டுகளுக்கு. இப்போ அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்புனா அங்க என்ன தேவைகள் இருக்கு, கத்தார்ல என்ன தேவை, மலேசியாவில் என்ன தேவை, சிங்கப்பூர்ல என்ன தேவை, அந்த படிப்பை நம்ம இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த படிப்பின் மூலமாக அவங்க போய் வியாபாரத்துக்கு போகணும். வெறுமனே எம்ப்ளாயா போகக்கூடாது. எம்ப்ளாய் வெறுமனை கார் ஓட்டுறது போவேனான்னு சொல்லலை, அதை நல்லா பழகிக்கிட்டு போங்க. அதையே நல்லா பழகுங்க. கேரளாவில் ஒரு டீ பாய்க்கு பயிற்சி கொடுக்கலாம். டீ பாய் சுலைமான் டீ எப்படி போடணும், ஒரு அரபுக்கு எப்படி பசன் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறத 3 நாள் கேரளாவில் பயிற்சி கொடுத்து அனுப்புறாங்க. அந்த டீ பாய் என்ன செய்யறான், போயிட்டு 6 மாசத்துல அட்மினா மாறிடுறான். அவன் 2-3 பேரை என் கம்பெனியில் இந்த வேக்கன்சிலாம் இருக்கு, இங்கே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறான். நம்ம ஆளுங்க அப்படி செய்யறோமா? தெரியவே தெரியாது. நல்லா யோசிச்சு பாரு. ஆழமா நீங்க யோசிக்கணும் இந்த விஷயத்தை. இப்ப யோசிக்காம எப்பதான் நம்ம யோசிப்போம், எப்பதான் இளைஞர்களை மேம்படுத்த போறோம், நம்முடைய வருங்கால சந்ததிகளை பாதுகாக்க போறோம். சிறுதொழில் மேம்பாடு. நாங்க இதுவரையும் கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இங்கே கூட எங்கேயும் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு மெடிக்கல் பள்ளப்படிக்காரங்க வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு மாணவன், ஒரு பையனுக்கு வறுமை கோட்டு கீழே உள்ள தேர்ந்தெடுத்து அவங்கள வியாபாரியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. நிறைய பண்ணுறாங்க. சேலத்துக்காரங்க பண்ணுறாங்க, கோயம்புத்தூர்காரங்க பண்ணுறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க. இப்போ தேர்ந்தெடுத்து எப்படி சமுதாயத்தை கட்டமைக்கணும், அதுதான் சிறுதொழில் மேம்பாடு. இதுக்கெல்லாம் நாங்கள் பயிற்சி எடுக்கணும். அடுத்து வாங்க, அதுக்கு வாங்க.
அடுத்துவான் இந்திய வளர்ச்சியில் முஸ்லிம்களுடைய பொருளாதார பங்களிப்பை அதிகப்படுத்துதல், வெளிநாடு வாழ் முஸ்லிம்களின் பொருளாதார மேம்பாட்டை உறுதிப்படுத்துதல், முஸ்லிம்களின் தற்போதைய வியாபாரங்களை வகைப்படுத்துதல், புதிய தொழில் முறைகளை இளம் வியாபாரிகளை தயார்படுத்துதல், நமது பைத்துல் மால் முறையை மேம்படுத்துதல் போன்ற பல விஷயங்களை செய்ய முடியும் நம்மளால. அடுத்துவாங்க அடுத்து கல்வி மேம்பாடு. 4வது ஒன்று ஆன்மீகம், 2வது சமூகம், 3வது பொருளாதாரம், 4வது கல்வி. இந்த 4லையும் நாங்கள் வலுப்பெறணும். 4லையுமே மேம்பட்டு காட்டணும். இந்த 4ஐயும் திட்டமிட்டு செயல்படுத்தி காட்டணும். ஓகே, கல்வியை பொறுத்தவரையும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். இந்த வருஷம்லாம் ஒவ்வொரு சாம்பர்லையும் 10 லட்சம் ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. இப்போ ராணிப்பேட்டைங்கிற ஒரு சின்ன மாவட்டம் முந்தின வருஷம் தான் ஆரம்பிச்சாங்க. இந்த வருஷம் 100 மாணவர்களை ஸ்காலர்ஷிப் மூலமாக ஹையர் ஸ்டடீஸ் கொண்டு போயிருக்காங்க. பக்கத்தில் உள்ள காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் இணைச்சுக்கிறாங்க. நீங்கள் ஒரு சாம்பரா நீங்கள் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அரசும் சரி கல்லூரிகளும் சரி உங்களை விரும்புகிறாங்க. நீங்கள் இயக்கம் இல்லை, இயக்கம்னா பயப்படுறாங்க கொஞ்சம். அது மக்கள் பயப்படுறாங்க. இயக்கக்காரங்க ஒன்றும் செய்யறதில்லை, சிறப்பாக செயல்படுறாங்க. அவங்க பெரிய சேவைகள் செய்கிறாங்க மாஷா அல்லாஹ். அரசியல் கட்சிகளாக கல்லூரிகள் பயப்படுவாங்க. ஒரு என்ஜிஓவா நீங்கள் போனீங்கன்னா அரசு உங்களை வரவேற்கும், கல்லூரிகள் உங்களை வரவேற்பாங்க. செயல்படுங்க, வாங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்காலர்ஷிப், அரசு தேர்வு பயிற்சி ஒவ்வொரு ஊர்லையும் உருவாக்குறது, மேற்படிப்புக்கான வழிகாட்டுதல், அப்புறம் பிளேஸ்மெண்ட், ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட். கடந்த 6-7 மாசத்துல 400க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். உங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, வரலாம், இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்து இந்த பக்கத்து வரதான் செய்யறாங்க மாஷா அல்லாஹ். சிறப்பா அங்க சென்னையில ஒரு பெரிய குழு அமைச்சு, டீம் அமைச்சு அதையும் செயல்படுத்துறோம். உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தனி பெரிய குழு அமைக்கிறோம். இப்ப எல்லா நிலையிலையுமே உங்க ஊரை நீங்க பாதுகாத்துக்கங்க. என் பேரை சொல்லணும்னு அவசியமே இல்லை. கலில் மோகனா செஞ்சா இல்லை, கலில் மோகன்லாம் செய்யலை. இதை நீங்க தான் செய்ய போறீங்க. உங்க ஊரு, உங்க மக்கள், நீங்க தான் செய்ய போறீங்க. நாம உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம், ஒரு வழிகாட்டுதல். தனி மனிதனை முற்படுத்த அவசியம் தேவையில்லை. நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு நான் மௌத்தா போயிடுவேன், இல்லாம போயிடுவேன். ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படணும்னா கான்செப்டை விளைஞ்சி கான்செப்டோட பயணிக்கணும், கருத்தியல்ல பயணிக்கணும். மனிதனை பின்பற்றி பயணிக்க கூடாது, கருத்தியலை நோக்கி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே சஹாபாக்களை தன்னை கூட இணைக்கல, சஹாபாக்களை அல்லாஹ்வோட இணைச்சு விட்டாங்க. அதனாலதான் அவங்க மௌத்தான பிறகு வலிமையான சமூகம் மாறினாங்க. ஒருவேளை சஹாபாக்கள் ரசூலோட மட்டும் இணைஞ்சிருந்தாங்கன்னா அந்த உம்மத்தை அப்படி நின்று போயிடும். அப்படி கிடையாது. அதனால ரொம்ப ஆழமா இதை நீங்க புரிஞ்சு செயல்படணும். அடுத்துவா ஐஐடி எம்ஐடி துறைகள்ல எப்படி மாணவர்களை உருவாக்குறது, ஆய்வு துறைகள்ல, வரலாற்று துறைகள்ல, விளையாட்டு துறைகள்ல கொள்கை வகுப்பாளர்கள் எப்படி உருவாக்கணும், கொள்கை வகுப்பாளர், பாலிசி மேக்கர்ஸ். அடுத்துவாங்க முன்னாடி போங்க. ஒரு நாடு இந்த 4 தூண்கள்ல தான் நிக்குது. ஒரு நாடு 4 தூண்கள்ல தான் நிக்குது. ஒரு நாடு எந்த நாடா இருந்தாலும், ஒண்ணு நிர்வாகத்துறை, அட்மினிஸ்ட்ரேஷன், 2வது நீதித்துறை, ஜுடிஷியரி, 3வது டிஃபென்ஸ், பாதுகாப்புத்துறை, 4வது ஊடகத்துறை, மீடியா. இந்த 4 துறைகள்ல தான் இந்த நாடு நிற்கும். இந்த 4 துறைகள்லையும் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு ரொம்ப குறைவு. இந்த துறைகள்ல எப்படி உருவாக்கணும், துறை சார்ந்தவங்களை எப்படி உருவாக்கணும். நீங்க கேட்கிறவங்க யாரும் இதெல்லாம் சாத்தியமானு தயவு செய்து கேட்காது. இதெல்லாம் சாத்தியம்தான். கடந்த 5 வருஷத்துல 67 கவர்மெண்ட் அஃபீஷியலை உருவாக்கிருக்கு. 67 கவர்மெண்ட் அஃபீஷியல் சிறப்பா உருவாக்கும். எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. முடியும். நம்ம ஊர்லயும் சிறந்த படிப்பாளிகள் இருப்பாங்க, சிறந்த வாலிபர்கள் இருப்பாங்க, சிறந்த படிக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அதற்கான வழிகள், அதற்கான முயற்சிகள், அதற்கான தியாகங்கள், அதற்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும். வீடு வீடா சென்று கதவை தட்டாத வரை சமூக மாற்றம் ஒருபோதும் ஏற்படாது. வீடு வீடா போகணும், மக்களை சந்திக்கணும். சும்மா ஏசி ஹாலில் உட்காந்துக்கிட்டு ஃபேனு கீழே உட்காந்து கருத்துக்கள் பேசிட்டு கலைஞ்சிட்டு போனா மாற்றம்லாம் வராது. உங்க மகளாவை, உங்க தாலுக்கை, உங்க ஊரை பொறுப்படுங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, ஒண்ணுமே செய்யாட்டியும் பரவாயில்ல, 10 பேர் உட்காருங்க, பேசுங்க, கவலைப்படுங்க, கலைஞ்சு போயிடுங்க. பேசுங்க, கவலைப்படுங்க, கலைஞ்சு போங்க. அல்லாஹ் உதவி செய்யும். கவலை எப்ப படுறோமோ அல்லாஹுடைய உதவி பண்றோம். எப்ப கொஞ்சோண்டு அட்டென்ஷன், கொஞ்சோண்டு முயற்சி இருக்கணும். ஒண்ணுமே செய்யாம இருந்தீங்கன்னா ரொம்ப அடிபாதாரத்துக்கு போன பிறகு நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அடுத்து வாங்க. இதான் நம்முடைய திட்டம், கல்வி திட்டம். இதெல்லாம் அடுத்தடுத்து உங்கள யாரு பயிற்சிகளுக்கு, மயிலாடுதுறையிலிருந்து பயிற்சிகளுக்குன்னு ஒரு 10-15 பேரை நான் தேர்ந்தெடுக்கும். அந்த பயிற்சிக்கு நீங்க வரணும், சென்னைக்கு வரணும். சென்னைக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு இந்த பயிற்சியெல்லாம் திரும்பி கொடுப்போம். எப்படி பேசணும், எப்படி கருத்துக்களை சொல்லணும், எப்படி டேட்டா பேஸோட பேசணும், இளைஞர்கள்ட்ட எப்படி பேசணும், பிசினஸ் மேன்ட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் பயிற்சிகள் இருக்கு, சும்மாலாம் கிடையாது.
இன்னைக்கு மத்திய அரசில் ஆளக்கூடிய 100 வருஷ பிளானை பயணிச்சாங்கன்னா சும்மா எல்லாம் பயணிக்கல. ஆய்வுகள் எடுத்து பார்த்தா அசந்து போயிருவீங்க. தப்பு செய்யறதுக்கும் இங்க முயற்சி செய்யணும், தப்பு செய்யறதுக்கும் இங்க தியாகம் செய்யணும். எல்லாத்துக்குமே தியாகம் ரொம்ப முக்கியம். அப்ப நம்முடைய கல்வி திட்டம் ஒரு மஹல்லாவில் 100 மாணவர்கள் இருக்காங்களா, அந்த 100 மாணவர்களை எப்படி தயாரிக்கணும், இதெல்லாம் பயிற்சி, கல்வி பயிற்சி. அடுத்து வாங்க. அதே மாதிரி சட்டங்களை அறிஞ்சுக்கணும். அடுத்து வாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சில உரிமைகள் கொடுத்திருக்கு. ஆர்டிகல் 25, 26, 27, 28, 29, 30, 32 இந்த 7 சட்டங்களையும் ஒவ்வொரு மஸ்ஜிதுகள்லையும் மதரசாக்கள்லையும் நம்ம கொண்டு வரணும், சொல்லிக் கொடுக்கணும். நமக்குன்னு உரிமைகள். அடுத்து வாங்க. நமக்கு உரிமைகள் இருக்கு, நம்ம உரிமைகள் நம்ம பாதுகாக்கணும். அரசியல்வாதிகள் மாறுவாங்க, இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. பந்து எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் கீழே வந்துதான் ஆகணும். ஒரு நாளைக்கு மேலேயே பந்து நிற்காது. உச்சத்துக்கு போனவங்க எப்ப இருந்தாலும் கீழே வந்துதான் ஆகணும். அதெல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, வந்துதான் ஆகும். ஆனா காலங்கள் எடுக்கும். நம்முடைய பலம் அறிந்து நாம சில முயற்சிகளை, நன்மைகளை அதிகப்படுத்தும் போது தீமைகளுடைய வீரியம் குறைஞ்சு போயிடும். ஆனா எதை செஞ்சாலும் சட்டத்துக்கு உட்பட்டு செய்யணும். எப்ப பேசினாலும் முஸ்லிம்கள் வளர்ச்சின்னு பேசக்கூடாது. நாட்டு வளர்ச்சி, நாட்டு பாதுகாப்பு, நாட்டு உருவாக்கம் அப்படிங்கிற ஆழமான தேசிய நீரோட்டத்தோடு கலந்து ஒரு சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தும். இந்த நாட்டுக்காக உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவழித்தவர் முன்னோர்கள். அப்துல் கஹானின்னு சொல்லி ஒருத்தவர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நேஷனல் ஆர்மியை உருவாக்கும் போது அப்பயே 3 கோடிக்கு மேல பணம் கொடுத்து உதவி இருக்க. இன்னைக்கு அது 3100 கோடி மதிப்பு. அவ்வளவு பெரிய வலிமையான மக்கள் நாம. இந்த நாட்டுக்காக உடல், பொருள், ஆவி, உயிர் அனைத்தையும் செலவழித்தோம். 1920 காந்தி ஒத்துழைமை இயக்கம் உருவாக்கும் போது அவருக்கு 20 கோடி ரூபாய் பணம் கொடுத்து உதவி இஸ்லாமிய சகோதரர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நேஷனல் ஆர்மியை உருவாக்கும் போது 27% இஸ்லாமிய இளைஞர்கள் முன்வரிசையில் நின்றோம். பாரத் மாதா கி ஜெய்ங்கிற வார்த்தையை யார் பயன்படுத்தினார், ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தையை யார் பயன்படுத்தினார், எல்லாம் நம்முடைய முஸ்லிம்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. ஹிந்து சேவக் அப்படின்னு மிகப்பெரிய அவார்டெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வாங்கியிருக்கிறார். இந்தியாவுடைய சேவகர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் இழந்துட்டோம். எந்த வரலாறும் தெரியாது. நம்ம வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது, இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. வரலாறை அறிந்த சமூகம் மட்டும்தான் வரலாறை உண்டாக்கவும் முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும். அப்ப சட்டங்கள் அறிந்து சட்டங்களோடு தான் நம்ம செயல்படும். அடுத்து வாங்க. ஆர்டிகல் 25, 26, 27, 28, 29, 30, 32 சட்டங்களை தெரிஞ்சு நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. மதரசா நடத்த, கல்வி நிலையங்கள் நடத்த, ப்ரீச் பண்ண, பேச, மொழியை பாதுகாக்க எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. சட்டங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது. கான்ஸ்டியூஷன் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கான்ஸ்டியூஷனை பத்தி விழிப்புணர்வு கொடுக்கணும். இப்ப எல்லா நிலையிலும் நமக்கு பயிற்சிகள் தேவைப்படுது. இதெல்லாம் செயல்படுத்தணும்னா பக்குவங்கள் நமக்கு வேணும். முதல்ல சொன்ன மாதிரி 4 விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். 4 விஷயங்கள் செய்யணும். 1, மக்கள்கிட்ட அன்பா பேசணும், அதிகாரமா பேசக்கூடாது, அன்பா தான் பேசணும், சிரித்த முகமா இருக்கும். அப்பதான் இதை செயல்படுத்த முடியும். கோச்சிக்கிட்டு, வருத்தப்பட்டுக்கிட்டு, அடுத்தவங்களை திட்டிக்கிட்டு, குறை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா செயல்படுத்த முடியாது. மக்கள்கிட்ட அன்பா பேசணும். 2வது அக்செப்டன்ஸ், மனிதர்களை ஏற்றுக்கொள்ளணும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. கட்டின மனைவி, பெத்த புள்ள, பெத்தெடுத்த அம்மா, அத்தா யாருமே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களை ஏற்றுக்கொள்ள பழகணும், மனிதர்களை ஏற்றுக்கொள்ளணும். 3வது மன்னிச்சிடணும். சின்ன சின்ன கருத்து முரண்கள் செருப்புகளை கூட கலட்டி வச்சுட்டு வந்துடும். செருப்புகளை வெளியே போடுற மாதிரி அதையும் போட்டு வந்துடும். எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை பேசி பேசி ஊதி ஊதி பெருசாக்க கூடாது. இவர் இப்படித்தான் பரவாயில்ல, இவர் இப்படித்தான் பரவாயில்ல, இவர் இப்படித்தான் பரவாயில்ல, பரவாயில்லன்னு கலைஞ்சு போயிடணும், அடுத்த இடத்துக்கு போயிடணும். நோண்டிட்டே இருந்தோம்னா நார ஆரம்பிச்சு. அப்ப மக்களை மன்னிச்சிடணும், தண்டிக்க கூடாது. 4வது மிக முக்கியமானது பொதுநலமாக இருக்கணும், சுயநலமாக இருக்கக்கூடாது. பொதுநலமா இருக்கணும். நான் அல்லாவுக்காக செய்யறேன், சமூகத்துக்காக செய்யறேன், பேர் என்ன, புகழ் என்ன வரணும், எனக்கு சாலவு பத்தணும், என்னை கூப்பிடணும், என்னை மதிக்கணும், அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எப்ப நாங்க சுயநலமாக மாறிட்டோமோ எங்களை கொண்டு ஹிதாயத் நசீபாகாது. எப்ப பொதுநலமாக நான் அல்லாவுக்காக செய்யறேன், நான் அல்லாவுக்காக இந்த ஊருக்கு வந்தேன், இந்த அல்லாவுக்காக நான் பேசுனேன், அல்லாவுக்காக நான் போறேன், முடிஞ்சு போச்சு. எனக்கு உண்டான கூலி கொடுக்கப்படும். எனக்கு உண்டான கூலி நிச்சயமா அல்லாஹ்விடத்துல கொடுக்கப்படும். இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான், நான் உன் கூலியை வீணாக்க மாட்டேன்னு சொல்றான். அப்புறம் எதுக்கு சுயநலம் இருக்கு? என்னை முன்னிறுத்தணும், என்னை பாராட்டணும், எனக்கு சால்வை போடணும் அப்படின்னு ஒண்ணுமே தேவையில்லை. அப்படி யாராவது ஆசைப்பட்டா செஞ்சிருங்க, தயவு செய்து நான் சொல்றேன். அதை ஒரு பிரபலமா கருதாதீங்க. சில பேர் ஆசைப்படுவாங்க, ஆசைப்பட்டவங்களுக்கு செய்யுங்களே, தப்பு ஒண்ணு கிடையாது. யாராவது ஆசைப்படுறாங்களா, என்னை சால்வை பத்தணும், கூப்பிட்டு சால்வை பத்துங்க. யாராவது பேர் சொல்லணும், பேர் சொல்லுங்க.
யாராவது பேச ஆசைப்பட்டா பேச கொடுங்க, தப்பு கிடையாது. சகஜமா வாழ்க்கையை எடுத்துக்கிறது, யதார்த்தமா கொண்டு போகும். இப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். நான் ரொம்ப கீழே போய்கிட்டே இருக்கிறோம், இதுக்கு மேலேயும் போனோம்னா நம்ம எந்திரிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுறோம். அதனால மாஷா அல்லாஹ் சிறப்பான கட்டமைப்பு இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகை முடிஞ்சு சாப்பாடு முடிஞ்ச பிறகு உங்களில் யாரு இதற்கு நேரம் கொடுத்து வர விருப்பமோ இருக்க ஹாஜியார் இருக்கிறாங்க. 4 தாலுக்குள்ள இருந்து வரணும், 5 பேர் 6 பேர், இல்லை யார் தகுதியோ உள்ள வாங்க, உட்கார்ந்து பேசுவோம், ஒரு குழு அமைப்போம். அடுத்த 3 மாதம் என்ன செய்யணும், பயிற்சிக்கு எப்படி வரணும், நம்ம ஊரை எப்படி முன்மாதிரியா உருவாக்கணும், தயவு செய்து முயற்சி செய்யும். வந்தோம், பேசோம், சாப்பிட்டோம், கலைஞ்சு போயிட்டோம், அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடக்கூடாது. ஃபாலோ பண்ணணும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணுவேன், கம்பல்சரி நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணி செயல்படுத்தணும். இப்பால் பய விட மாட்டேன், ஃபாலோ படுத்திடுவேன். வரேன், நான் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பேசிட்டு ஆதங்கப்பட்டு போனால் ஒன்றும் செய்ய முடியாது. மாஷா அல்லாஹ். அதனால எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஊருக்கு வந்ததுக்கு. நீங்கள் நல்ல மக்கள், சிறந்த மக்கள், எல்லா அறிவு, ஆற்றல், பொருளாதாரம் எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்குறான். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்யட்டும்.